நியூஸ்பிளிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் இசை. நேர்முகம் நிகழ்ச்சியில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். இதுக்குமே விஜய் வாயை திறக்கிறது கிடையாது. ஊழல் எப்போ ஆரம்பிக்கும்னா அரசாங்கம் செயல்படும் போது தான் ஊழல் ஆரம்பிக்கும். பெரியார் பேரில் எந்த திட்டத்தையும் அவங்க கொண்டாந்த மாதிரி தெரியல. ஒருவேளை பெரியார் பேரில் கொண்டாந்தா ஒருவேளை மத்திய அரசு கோச்சிக்குன்னு பயப்படுறாங்களோ தெரியல. விமன் ஓட் பேங்கை தங்கக்கிட்ட தக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. விஜய்க்கு என்னன்னா பணம் வாங்கணும், அங்கேருந்து சென்ட்ரல்லேருந்து நிதி வாங்கணும். அந்த நிதி கிடைக்கிறதுக்காக அவர் வந்து அடக்கி வாசிக்கிறார். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம் மேடம். நேர்முகம் நிகழ்ச்சியில் சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி சார். தாவேக்கா ஆட்சி அமைந்து ஒரு 100 நாள் முடிய போகுது. 3 மாத காலம் முடிஞ்சிட்டாங்க. எல்லாத்துக்குமே கால அவகாசம் வேணும் அப்படின்னு கேட்டவங்களுக்கு அந்த ஹனிமூன் பீரியட் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். எப்படி பார்க்குறீங்க இவங்களுடைய செயல்பாடுகளை? ஹனிமூன் பீரியட் வந்து அவங்கவுங்க சௌரியத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிப்பாங்க. நீங்கள் 3 மாதம் சொன்னீங்கன்னா இன்னொருத்தர் 6 மாதம் சொல்லுவாங்க. அதனால் ஆட்சிக்கு வந்த உடனே பொதுவாக ஒரு பேச்சு என்ன இருந்ததுன்னா, ஒரு 6 மாத காலம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நிர்வாகத்துக்கு புதுசாக இருக்காங்க, அரசியலுக்கும் புதுசு, 2 வருஷம் தான் ஆட்சி கட்சி ஆரம்பித்து, நிர்வாகத்துக்கும் புதுசு. ஸோ அவங்க எதிர்பாராத விதமாக அவங்களுக்கு மக்கள் ஒரு அதிக எண்ணிக்கையில் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. கூட்டணி கட்சிகளுடைய துணையோட, மதச்சார்பற்ற சக்திகளோட துணையோடு ஆட்சி அமைச்சிருக்காங்க. சரி, அவங்க அதெல்லாம் கற்றுக்கிட்டோம், கொஞ்சம் நாள் ஆகட்டும் அப்படி. அவங்க நிறைய வாக்குறுதிகள், ஏகப்பட்ட வாக்குறுதிகள் வேறு கொடுத்துருக்காங்க. அதுக்கெல்லாம் ஃபண்ட்ஸ் வேறு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஃபண்ட்ஸ் வேறு, கடன், அது இது பல பிரச்சனைகள். அதனால் வந்து கொஞ்சம் டைம் கொடுக்கணுன்ற மாதிரி சொன்னாங்க. ஓகே, அந்த ஆங்கிளில் தான், அதுதான் வந்து எல்லாருமே நினச்சாங்க. சரி, லெட் இட் கோ லைக் திஸ் அப்படின்னு. ஆனால் என்னென்னா, எதெல்லாம் சொல்லி வந்து விஜய் ஆட்சிக்கு வந்தாரோ அதெல்லாம் இவருடைய ஆட்சியிலேயே ரிப்பீட் ஆச்சு ஆக்சுவலாக. அதாவது பாலியல் வன்கொடுமைகள், அப்புறம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், கொலைகள், இது மாதிரி காவல் மரணங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவருடைய ஆட்சியிலேயே தில்லாம் ரிப்பீட் ஆச்சு. அப்புறம் இந்த 3 மாதத்தில் 12 அவதூறு வழக்குகள், நேற்று உதயநிதி கைது பண்ணதோட 13 அவதூறு வழக்குகள். அப்போது டாலரன்ஸே இல்லையா, விமர்சனத்துக்கு ஏற்றுக்கிற மனப்போக்கம் இல்லையா. அப்புறம் விஜய் வந்து யார்ட்டையுமே பேசுறது கிடையாது, ப்ரெஸ்ஸை சந்திக்கிறது கிடையாது, போன்ற பல விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது இவங்களுக்கு வந்து வாக்குறுதிகள் நிறைவேற்றத்துக்கான வாய்ப்புன்னா முதல்ல எடுத்த உடனே அது பட்ஜெட் தான் அவங்களுக்கான வாய்ப்புகள். ஆனால் அந்த பட்ஜெட் தான் இன்றைக்கி போட்டிருக்காங்க. ஆனால் இந்த 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு காவேரி பிரச்சனை பெரிய பிரச்சனை. விவசாயிகள் கடனை ரத்து பண்ணாங்க. அதுவும் வந்து அவங்க எதிர்பார்த்த அளவு 100% ரத்து பண்ணலை. 75,000 ரூபாய் வரையும் தான் ரத்து பண்ணியிருக்காங்க. ஸோ காவேரி பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக வந்துருச்சு. ஸோ விவசாயிகள் பிரச்சனை, விவசாயிகள் மாவட்டம் முழுக்க மறியல் பண்ணாங்க. அது 100% எங்களுக்கு வந்து இது வேணும், கடன் ரத்து பண்ணணுன்ட்டு. அது இவங்க பண்ணுற மாதிரி தெரியல. காவேரி விவசாயிகளுக்கு குறுவை பயிரிட முடியல, அங்கே காவேரி வாட்டர் வரல. அது மேகதாது டேம் ஒரு பெரிய பிரச்சனையாக போனதை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு நடுவில் இந்த கவர்மெண்ட்டு பாலியல் வன்கொடுமை, அதுக்கப்புறம் ஆளுங்கட்சிக்காரர்கள் செய்கிற இது அட்டகாசங்கள். அதாவது ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மேலேயே ஒரு பாலியல் வன்கொடுமை புகார் யார் சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில் இருக்கிற பெண்ணே சொல்கிறாங்க. ஆனால் அந்த எம்எல்ஏ மேலே ஒரு நடவடிக்கையும் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் ராணிப்பேட்டையில் ஒரு எம்எல்ஏ பத்திரிகையாளர்களை கதவில் பூட்டி வச்சு அடிக்கிறாரு, அவர் மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை. அதே வேலூரில் பக்கத்தில் ஒரு பெண் வந்து மாவட்ட செயலாளர் தாவேக்கா மேலே புகார் சொல்கிறா, என்ன பாலியல் ரீதியாக வந்து என்னை கொடுமைப்படுத்துகிறார் அல்லது என்னோட ஆபாச வீடியோலாம் எடுத்து வச்சு தொந்தரவுப்படுத்துகிறாருன்ற மாதிரி, அதுக்கும் ஒரு நடவடிக்கையும் இல்லை. இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மந்திரி, ஒரு லேடி மந்திரி ஒரு நிர்வாகிகிட்ட பேசுகிறாங்க அவங்க கட்சி. இன்னொரு நிர்வாகியை பற்றி என்ன சொல்கிறாங்க, அவரை ஜட்டியோடைய கொலை பண்ணி போட்டுருவேன் அப்படின்றாங்க. அப்போது அது எவ்வளோ கேவலமாக ஒரு மந்திரி பேசுகிற பேச்சு. அப்புறம் இன்னொரு மாவட்ட நிர்வாகி, அவங்ககிட்ட ஒரு லேடி அட்வொகேட் பேசுகிறாங்க, தாவேக்கா அரசு வக்கீலாக நியமனம் பண்ணுறதுக்கு 12 லட்ச ரூபா கொடுக்கணும் அப்படின்றாங்க. இன்னொரு தாவேக்கா 2 பேர், அவங்க வந்து டிரான்ஸ்போர்ட் டாஸ்மாக் வாங்கி தரேன்ட்டு 22 லட்ச ரூபா கேட்குறாங்க. அவங்கள வந்து கைது பண்ணியிருக்காங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா தாவேக்கா சம்மந்தப்பட்ட ஆட்கள் நிறைய குற்ற சம்பவங்கள்லாம் நிறைய பேர் கைது ஆகியிருக்காங்க. இதில் சில பேர் இல்லை, குற்றச்சாட்டு வந்து யார் குற்றம் செலுத்தினாங்களோ அவங்க மேலே தான் ஆக்ஷனுமே எடுக்கப்பட்டிருக்கு. ஆமாம், அது ஒரு பக்கம் இருக்குது. ஸோ அதனால் அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பழனியில் வந்து 100 கோடி ரூபாய் லேண்டை வந்து 2 கோடி ரூபாய்க்கு பதிவு பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. அப்புறம் அவங்களே என்ன சொல்கிறாங்க, மதுரையில் அது மாதிரி ஆகி போச்சுன்னு ஒரு விஷயத்தை ரைஸ் பண்ணுறாங்க. இதுக்கு நடுவில் குதிரை வேறு குற்றச்சாட்டு, இவங்க அதிமுகவை இழுக்கிறாங்க அப்படின்னு தாவேக்கா மேலே குற்றச்சாட்டு. அவங்க உடனே திருப்பி இல்லைங்க, நீங்கள் தான் எங்கள் எம்எல்ஏக்கள் இருக்கிறது, திமுக மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. அது கேஸ் போயிட்டுருக்கு. நேற்று கோர்ட்டில் தடையை போட்டாங்க அதில் கட்சியில்.
ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறத பார்க்குறோம். கரூரில் வேலை வாய்ப்பு கொடுத்தாங்க 31 பேருக்கு, அதை வந்து கோர்ட்டு ரத்து பண்ணிட்டாங்க. திருப்பரங்குன்ற விஷயத்தில் மேலே கோர்ட்டுக்கு போனாங்க, அது தடை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அது அப்படியே ஊசல் ஆடிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி கோர்ட்டில் போனாலும் வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்குது. எதுக்குமே விஜய் வாயை திறக்கிறது கிடையாதுன்றது தான் இங்கே முக்கியமான விஷயம். வாயை திறக்கிறவங்களும் வந்து நிர்மல்குமார் போன்றவர்கள்லாம் வந்து கொஞ்சம், அதாவது கொஞ்சம் மெச்சூர்டாக பேசலாம். அவங்க மெச்சூரிட்டி இல்லை. அதாவது திமுகவை குறை சொல்லணுன்றது அவங்க நோக்கம் நமக்கு புரியுது. அரசியல் ரீதியான ஊழல் எப்போ ஆரம்பிக்கும்னா அரசாங்கம் செயல்படும் போது தான் ஊழல் ஆரம்பிக்கும். லஞ்சம் எப்போ ஒழியும்னா கீழ் சிஸ்டத்தில் இருக்கிற குறைபாடுகளை சரி பண்ண தான் லஞ்சம் ஒழியும். கீழே ஆர்டிஓ ஆஃபீஸ்லையோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்லையோ இல்லை தாசில்தார் ஆஃபீஸ்லையோ லஞ்சம் ஒழிஞ்சு போச்சுன்னு உறுதியாக சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சொல்றாங்க, இன்னைக்கு பட்ஜெட்ல கூட சொல்லியிருக்காங்க, முதலமைச்சரை பார்த்தா லஞ்சம் செய்யவே வாங்குறதுக்கே பயப்படுறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் சும்மா பேசுகிற பேச்சு. இதோ போன வாரம் கூட ஒரு டிரைவிங் ஸ்கூல் ஒருத்தரை சந்தித்தேன். எந்த மாவட்டம்னு சொல்ல விரும்பல, சொன்னால் உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. அவர் 10 டிரைவிங் ஸ்கூல் வச்சுருக்காங்க ஒரே 2-3 மாவட்டத்தில். அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் தானே தர வாங்கி கொடுத்துட்ருக்கோம், அது அன்றாடம் போயிட்டு தான் இருக்குது அப்படின்றாங்க. டிரைவிங் ஸ்கூலில் தான் வாங்கி கொடுக்குறாங்க ரூபா ஆர்டிஓக்கு. அப்புறம் என்ன இருக்குது, எந்த மாவட்டம்னு சொன்னால் அப்புறம் ஐபியில் போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. அது மாதிரி சொல்கிறேன் நான். ஸோ அதனால் பாயிண்ட் என்னென்னா வந்து எங்கேயுமே ஒழியாது. ஏன்னா அது சிஸ்டத்தில் புறையோடி கிடக்குங்க. நீங்கள் வேணால் பிரச்சாரம் வேணால் பண்ணிக்கலாம், லஞ்சம் ஒழிஞ்சு போச்சு, ஊழல் ஒழிஞ்சு போச்சுன்னு. அடுத்த வருஷம் இல்லை அடுத்த வருஷம் 2 வருஷம் கழிச்சு உண்மையிலேயே ஒழிஞ்சு போச்சுன்னு சொன்னால் ஒத்துக்கலாம் அந்த கடைசியில். ஸோ அதனால் வந்து பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இருக்குது இவங்களோட ஆட்சியில். வந்து அதை பற்றி எதுவுமே இவங்க ரியாக்ட் பண்ணுறதே கிடையாது. எல்லாத்துக்குமே பேசாமல் இருக்காங்க. 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு மீட்டிங்கில் பேசுகிறாரு, அட்டு பட்டு அல்லு சில்லுலாம் பேசுகிறாரு, இதில் கொளத்தூரில் கொத்து புரோட்டா போட்டோம்லாம் பேசுகிறாரே தவிர ஒரு முதல்வர் அப்படின்ற முறையில் வந்து பேச மாட்டேங்கிறார். கரூர் சம்பவத்தில் வந்து போலீஸ்காரங்களே ட்ராமா நடத்திட்டாங்கன்னு பேசுகிறாரு. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அப்புறம் அங்கே போய் அசம்பிளிக்குள்ளே வந்து அப்பாவை காணும்லாம் பேசுகிறாரு, அப்புறம் ஆக்ஷன்லாம் கொடுக்குறாரு. அதெல்லாம் வந்து ஒரு முதலமைச்சர் ஆன பிறகு வந்து அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா ஒரு முதலமைச்சர்கிட்ட இன்னும் கொஞ்சம் ஒரு ரிஃபைண்டான ஒரு இதை கேரக்டர் நம்ம எதிர்பார்க்குறோம். அவர் சினிமா நடிகராக இருக்கும்போது பல விஷயங்கள் பண்ணலாம். நவ் ஹி ஹஸ் பிகம் அ சீஃப் மினிஸ்டர். அது இன்னும் கொஞ்சம் ரிஃபைண்டாக அவர் இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்காது. ஸோ அந்த இதில் மக்கள் எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் இன்னும் வந்து மேடையில் பேசுகிற மாதிரியே நீங்கள் அசம்பிளிலாம் பேசக்கூடாது. ஆக்சுவலாக அதெல்லாம் வந்து இன்னும் ரிஃபைன் பண்ண வேண்டியிருக்கு. சரி, முதல்ல கொஞ்ச நாள் இப்படி தான் போகும்னு விடலாம். இனிமேலாவது கொஞ்சம் ரிஃபைன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் இந்த 100 நாள் ஆட்சின்றது வந்து ஒரு பாஸா ஃபெயிலான்னு பார்க்கறதுக்கு பதிலாக ஏதோ 35லேருந்து 45 மார்க்குள்ளே வாங்குறாருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அவர் ஓகே, இன்னும் செயல்படவே ஆரம்பிக்கல. செயல்படவே ஆரம்பிக்கலைங்க. ஏதாவது ஒரு திட்டத்தை செயல்பட ஆரம்பிச்சாதானே அதில் ஊழல் இருக்கா, ஒழுங்காக நடத்தினாங்களா? இப்போ இன்றைக்கி பட்ஜெட் போட்டிருக்காங்க. இந்த 1 சவரன் நகை மேரேஜ் ஆன பெண்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. 712 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. அதில் பார்த்தா 81,000 பேருக்கு தான் கொடுக்க முடியும். தமிழ்நாட்டில் ஒரு வருஷத்தில் 4.5 லட்சம் மேரேஜ் நடக்குதா ஒரு புள்ளிவிவரம் இருக்குது. இப்போ எவ்வளோ பேர் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. 80,000 பேருக்கு தான் கொடுக்க போகிறாங்கன்றாங்க. பெண்களுக்கு 5 ஆடு கொடுக்குறேன்றாங்க, பெண்களுக்கு மாடு கொடுக்குறேன்றாங்க. அப்புறம் வந்து இது தாய்மாமன் சீரா மோதிரம் போடுறேன்றாங்க, அதுக்கு ஒரு 500 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அப்புறம் காமராஜர் சிறப்பு பள்ளி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஏஐ போன்ற விஷயங்களில் திறன் மேம்பாடுகள், அதுக்கான இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸு, இப்போ திருப்பூரில் வந்து இந்த டெக்னாலஜிக்கல் பார்க்கு, இந்த மாதிரி பலதெல்லாம் அவங்க கொண்டுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து அவங்க வாக்குறுதிகள் வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா வந்து 2,500 ரூபா மகளிர் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. இது வரல. மாநிலம் முழுக்க பெண்களுக்கு இலவச பஸ் அதுவும் இன்னைக்கு கொடுத்த மாதிரி தெரியல. ஆக்சுவலாக வந்து 6 சிலிண்டர் அதுவும் கிடைக்கல. வேலையில்லா பட்டதாரிக்கு அதுவும் கிடைக்கல. கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு வருஷத்துக்கு 15,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதுவும் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ண மாதிரி தெரியல. அதே மாதிரி பவர் லூமு, கைத்தறி, விசைத்தறிக்கெல்லாம் 500 யூனிட் 1,500 யூனிட் ஃப்ரீ கரண்ட் சொன்னாங்க. அது இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ண மாதிரி தெரியல. ஸோ இது மாதிரி அனௌன்ஸ் பண்ணாத விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆனால் அதே சமயம் வந்து ரெகுலராக பல டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒதுக்கிற தொகைகளை ஒதுக்கி அதே மாதிரி இந்த 2 ஸ்கீமும் முக்கியமாக இந்த மோதிரமும் இந்த 1 சவரன் நகையும் அந்த விஷயத்த இன்னைக்கு இருக்கு இல்ல, அந்த 8 கிராம் நகை கொடுக்கக்கூடிய திட்டம் இல்ல, அது இல்லை, இப்போதான் வந்திருக்கு. நடுவில் வந்து ஜெயலலிதா அம்மையார் காலகட்டத்தில் அது வந்து மோதிரம் தான் இருந்தது. ஆக்சுவலாக தாலிக்கு தங்கம் அப்படிங்கிற தாலிக்கு தங்கம்ன்றது இருந்தது. அது தாலிக்கு தங்கம்ன்றது இவங்க வந்து 1 சவரன் நகையாக கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக ஸோ அது தாலிக்கு தங்கம் வந்து இவங்க வந்தபோது என்ன பண்ணிட்டாங்க, திமுக வந்தபோது என்ன பண்ணிட்டாங்க, தங்கம் கொடுக்கறதுக்கு பதிலாக பெண்களை படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகளிருக்கான உரிமை தொகைன்னு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாங்க காலேஜ் போகிற பெண்களுக்கு. ஸோ அப்படி அவங்க போனாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அதை வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்காக தான் இது வந்து இப்போ இவங்க மறுபடியும் அந்த ஜெயலலிதாவோட ஸ்கீமை வந்து கொஞ்சம் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க வச்சுக்கலாமே. ஸோ ஒரு சவரன் நகைன்றது இன்றைக்கி 1 லட்சம் 1.25 லட்சம் ரூபாய் இருக்குது. ஆக்சுவலாக அப்போ 712 கோடி எவ்வளோ பேருக்கு வரும்? ஐ திங்க் ஆவரேஜாக 81,000 பேருக்கு வரும்னு நினைக்கிறேன். ஒரு வருஷத்துக்கு தமிழ்நாட்டில் 4.5 லட்சம் மேரேஜ் நடக்குதுன்னு ஒரு புள்ளி வரும் சொல்லுது. அது எவ்வளோ தூரம் கரெக்டுன்னு தெரியாது. ஸோ இவங்க எவ்வளோ பேருக்கு அதை கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5000 ஒரு மோதிரம் 5000 ரூபாய்க்கு 5000 ரூபாய்க்குன்னா இன்றைக்கி வந்து 13,000 12,000 ஒரு கிராமே விற்கிறது ஆக்சுவலாக. அப்போ 5000 ரூபாய்க்கு அது என்ன, எத்தனை கிராம், அது எவ்வளோ வரும், அது எப்படி குவாலிட்டி இருக்குன்னு தெரியாது. இதெல்லாம் நடக்கும்போது தான் தெரியும். நம்ம ரேஷனில் போடுற உப்பு மிளகாவே நம்ம வந்து தரம் பார்த்து தான் வந்து 19 விதமான பொருள் போட்ட போது அது சரியில்லை இது சரியில்லைன்னு பெரிய பட்டியெல்லாம் வச்சாங்கல்ல. அப்போ தங்கம் கொடுக்கும்போது அதோட குவாலிட்டி என்ன அதெல்லாம் பார்ப்பாங்கல்ல. சென்னையில் கொடுக்குற தங்கமும் ஒன்றா இருக்கா, இல்லை அங்கே நாகர்கோவிலில் கொடுக்குற தங்கத்துக்கு வித்தியாசம் இருக்கா, இங்கே வேறு மாதிரி கொடுக்குறாங்களா, இங்கே குவாலிட்டியோட கொடுக்குறாங்களா, அங்கே அதெல்லாம் பல விஷயம் இருக்குது. அதனால் இவங்களை பொறுத்த மட்டும் வந்து இவங்க வந்து ஆட்சி இன்னும் செய்யவே ஆரம்பிக்கலை. இப்போ தான் பட்ஜெட் வந்திருக்கு, இனிமேல் செயல்பட ஆரம்பிப்பாங்க. இனிமேல் தான் இவங்க ஊழல் இருக்கா, இவங்க திட்டங்களில் சொன்னபடி காரியங்கள்லாம் நடக்குதா, பட்ஜெட்டில் சொன்னபடி எல்லாமே செய்கிறாங்களா, பலவிதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு திட்டங்கள் போட்டிருக்காங்க. பள்ளி கல்வி, கல்லூரி கல்விக்கெல்லாம் அப்புறம் வந்து அந்த மாதிரி திறன் மேம்பாடு போன்ற விஷயங்கள்லாம் வந்து ஏஐக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஓகே ரைட், அதெல்லாம் எவ்வளோ தூரம் காரியங்கள் நடக்குது. காமராஜர் சிறப்பு பள்ளின்னு கொண்டுறாங்க, உண்டு உறைவிட சிறப்பு பள்ளியெலாம் கொண்டுறாங்க. சரி, அதெல்லாம் எவ்வளோ தூரம் இப்போ பிஎம்சி ஸ்கூல் மாதிரி கொஞ்சம் சிறப்பான ஒரு பள்ளிகள் காமராஜர் சிறப்பு பள்ளின்னு கொண்டுறாங்க. சரி, எவ்வளோ தூரம் அதெல்லாம் வந்து பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். பெரியாரை வழிகாட்டியாக வச்சுருக்காங்க, பெரியார் பேரில் எதுவும் கொண்டுற மாதிரி தெரியல. ஆனால் காமராஜரை வழிகாட்டியாக வச்சுருக்காங்க, அவர் பேரில் மதிய உணவு திட்டத்தையும் கொண்டு வந்திருக்காங்க, இப்போ சிறப்பு பள்ளியும் கொண்டு வந்திருக்காங்க. பெரியார் பேரில் எந்த திட்டத்தையும் அவங்க கொண்டாந்த மாதிரி தெரியல. ஒருவேளை பெரியார் பேரில் கொண்டு வந்தால் ஒருவேளை மத்திய அரசு கோச்சிக்குன்னு பயப்படுறாங்களோ தெரியல. இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா, ஆட்சிக்கு வரும்போது கடன் அதிகமாக இருக்கு, எங்களால் திட்டங்கள் செயல்படுத்த முடியலன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பல கோடிகள் ஒதுக்கியிருக்காங்க, இவங்களும் அடுத்த கடனை நோக்கி தான் போவாங்களா, அது எப்படி செயல்படும்? இவங்க கடன் நோக்கி போகிறது வந்து தவிர்க்க முடியாது. இது வந்து அது தப்புன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். அதை வந்து ஒரு பிரச்சாரமாக பண்ணாங்க. ஏங்க இன்னைக்கு யூஎஸ்லேயே கடன் வாங்குறாங்க. யூஎஸ் கடன் வாங்கலையா? வளர்ந்த நாடுகள் எல்லாமே கடன் வாங்குவாங்க. ஏன் மோடி கடன் வாங்கலையா? 58 லட்சம் கோடி கடன், இன்னைக்கு 200 லட்சம் கோடி கடன் இருக்கே இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட கடன். அப்போ இவங்களுடைய கடன் வந்து 5.80 லட்சம் கோடி கடன். இன்னைக்கு இப்போ திமுக ஆட்சி போகும்போது 10.80 லட்சம் கோடி கடனாக இருந்தது. ஆக்சுவலாக அது வரப்போகிற 5 வருஷத்தில் அது வந்து 15 லட்சம் கோடியை தொடர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால வந்து கடன் வாங்குறது தப்பு இல்லை, உங்களை நம்பி கடன் கொடுக்கணும், அதான் முக்கியம். ஒரு கவர்மெண்ட் நம்பி கடன் எப்போ கொடுப்பான்னா, இந்த கவர்மெண்ட் வந்து திருப்பி கொடுக்குற வசதியோடு இருக்கு, ஒரு வைப்ரண்டான ஒரு எக்கானமி இந்த கவர்மெண்ட்டுக்கு இருக்கு, இங்கே வந்து அடிப்படை கட்டுமானங்கள் பெருகுது, இங்கே வந்து தொழில் வாய்ப்புகள் நிறைய வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, இங்கே வந்து வேலை வாய்ப்புகள் நிறைய வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, தொழில்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படிலாம் வந்து அப்படிலாம் வந்து ஒரு மக்கள் நினைச்சாங்கன்னா, இல்லை கடன் கொடுக்குற ஏஜென்சிஸ் நினைச்சாங்கன்னா, அது ஜப்பான் கூட்டுறவு நிறுவனமோ இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டோ இல்லை வேர்ல்டு பேங்கோ ஏதோ ஒன்று அவங்கெல்லாம் நினைச்சாங்கன்னா கடன் கொடுப்பாங்க. இவங்களுக்கு திருப்பி கொடுக்குற வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குன்னு. அது திமுகவை நம்பி கொடுத்தாங்க, அவங்க திருப்பி இப்போ இவங்கள நம்பி கொடுப்பாங்கன்னா இவங்களுடைய ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். அதுக்கு தான் வந்து மான்டெக்ஸி கல்வாலியா தலைமையில் ஒரு கமிட்டியை போட்டிருக்காங்க. ஏன்னா 78,000 கோடி ரூபாய் வருவாய் பற்றாக்குறை போன வருஷம். அது இந்த வருஷம் அது வந்து நிச்சயமாக எகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது 88,000 கோடியாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த வருவாய் பற்றாக்குறை எப்படி குறைக்க போகிறீங்க? உங்கள் வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாசம் அவ்வளோ இருக்குது. நிதி பற்றாக்குறைன்னு ஒன்று தனியாக இருக்குது, இது வந்து வருவாய் பற்றாக்குறை. அந்த வருவாய் பற்றாக்குறை எப்படி நீங்கள் குறைக்க போகிறீங்க? உங்கள் வருவாய் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக தான் குறைக்க முடியும். நீங்கள் டாஸ்மாக் கடை 717 குறைச்சிங்கன்னு சொன்னீங்க, அப்போ உங்கள் வருமானம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டாஸ்மாக் கடையை தனியார் கூட போகிறேன்னு சொன்னீங்க, அது சம்மந்தமாக எந்த அறிவிப்பும் இந்த பட்ஜெட்டில் வரல. ஸோ அதனால வந்து டாஸ்மாக் நீங்கள் தான் வச்சிருக்க போறீங்கன்னு தெளிவாக இருக்கு. அந்த 717 மூடப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதுவும் நிறைய பேர் கேள்வி எழுப்புறாங்க. ஆக்சுவலாக வந்து அந்த 717 மூடப்பட்டதா இல்லையான்னு தெரியல ஆக்சுவலாக. ஸோ அதனால வந்து அது எந்த இடத்துல மூடினாங்க லிஸ்ட் கேட்டாங்கன்னா அது அந்த லிஸ்ட் அரைகுறையா இருக்கிறது பெண்டிங்ல இருக்கு அப்படின்னு தான் சொல்லி. ஆமா, அது அரைகுறை, அந்த லிஸ்ட் வந்து இன்னும் வரல. ஆனால் ஒரு லிஸ்ட் நடுவில் வந்தது. அவங்க தேவைக்கால அவங்க சோசியல் மீடியாவில் பலமாக இருக்கிறதுனால ஏதோ ஒன்று அடிச்சு விட்றாங்க அவங்க பாட்டுக்கு. முந்தானத்தை அடிச்சு விட்றாங்க, 5000 டிஎம்சி தண்ணி வந்துட்டு இருந்தாங்க. 5000 டிஎம்சி தண்ணி வருதா கர்நாடக? டிஎம்சி இங்கே 50 டிஎம்சிக்கே போராட வேண்டியதாக இருக்குது. 5000 டிஎம்சி வருதுன்னு ரீல்ஸ் போடுறாங்க. தவேக்காவோட இது அப்படிதான் இருக்குது. நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்க ரீல்ஸ்லேயே ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. அவங்க இனிமேல் ரியலான ஆட்சி நடத்தணும் தான். அதுக்கான வாய்ப்பு இப்போ பட்ஜெட்டுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்திருக்கு. ஸோ லெட்டிங் மேவ் ரியல் ஆட்சி. ஆக்சுவலாக ரீல்ஸ் ஆட்சியை கொஞ்சம் தூக்கி போட்டு ரியல் ஆட்சி நடத்தட்டும், அதுதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. மக்களுக்கு நன்மை செஞ்சால் வரவேற்போம் நம்ம. ஆனால் அதே சமயம் நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டெல்லாம் அப்படியே தான் இருக்குது. கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு பெண்ணை கற்பழிச்சு சிறுமியை கொலை பண்ணாங்க, என்ன ஆச்சு அது? அப்புறம் நீங்கள் காவல் மரணம் சொன்னீங்க, நாகர்கோவில் நடந்தது, தூத்துக்குடியில் நடந்தது. அப்போ 5 வாரங்கள்ல 4 மரணங்கள் நடந்திருக்கு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் நிறைய போயிட்டு இருக்கு, கொலைகள் நிறைய போயிட்டு இருக்கு. இதெல்லாம் தனி மனித பிரச்சனைகளா பார்க்கப்படுது. அப்போ திமுக ஆட்சியில் அது தெரியலையா உங்களுக்கு தனி மனித பிரச்சனைன்ட்டு? திமுக ஆட்சியில் அது தனி மனித பிரச்சனையா தெரியலையா? நீங்கள் ஒரு பட்டியல் போட்டீங்கல்ல, பட்டியல் போட்டு தானே பேசுறீங்க. அவங்க திமுக ஆட்சியில் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஆக்ஷன் எடுத்தாங்க, 3 மாசத்துல தண்டனை வாங்கி கொடுத்தாங்கல்ல. கோயம்புத்தூர்ல நடந்த விஷயத்துக்கு 3 மாசத்துல தண்டனை வாங்கி கொடுத்தாங்கல்ல. ஒரு கவர்மெண்ட் நடந்த பிறகு ஆக்ஷன் எடுக்க முடியுங்க, அவ்வளவுதாங்க செய்ய முடியும்.
வேற என்ன பண்ண முடியும்? அதேதான் நடக்கிறத இவங்களும் செய்றாங்க. தடுக்கிறதுன்றது வந்து மக்களோட ஒரு கிரைம் வந்து சொசைட்டி வளர்ற சொசைட்டியில் கிரைம் நடக்கிறது சகஜம். ஆமா. பல காரணங்களுக்காக நடக்கும். அது வந்து வெவ்வேறு பிரச்சனைகள் இருக்கு. காதல் பிரச்சனை இருக்கும், கடன் பிரச்சனை இருக்கும், வேறு பல பிரச்சனைகள் இருக்கு, பழிக்கு பழி வாங்குறது இருக்கு, எவ்வளவோ பிரச்சனைகள்ல கொலைகள் எல்லாம் நடக்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதனால அது வந்து தனி மனித பிரச்சனைன்னு உங்களுக்கு அப்ப தெரியலையே திமுக ஆட்சியும் போது. நீங்க பெரிய பட்டியல் போட்டீங்கல்ல. ஸோ அதனால இப்போ உங்க கட்சிக்காரங்களே பாலியல் குற்றச்சாட்டில் ஈடுபடுறாங்களே, அப்போ அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கண்டுக்கவே மாட்டேன்றீங்களே. ஓகே. அதனால வந்து பாயிண்ட் என்னன்னா வந்து ரீல்ஸ் போட்டது போரும் ரியலாக ஆட்சி நடத்துங்கன்றதான் நம்மளுடைய பாயிண்ட் ஆச்சு. இது நேற்றுக்கு உதயநிதி அவர்கள் கூட குறிப்பிட்டிருந்தாங்க. இன்னொரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இந்த பட்ஜெட்லயுமே எடுத்துக்கிட்டாலுமே வெறும் ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய வேலைகளை தான் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. நீங்க அதை அப்படிதான் எடுத்துக்கிறீங்களா? இல்லை, நான் அப்படி எடுத்துக்கல. கொஞ்சம் இப்போ ஜெயலலிதா காலத்து இதெல்லாம் இந்த தாலிக்கு தங்கம் மாடு கூட கொடுக்கறது இந்த பேசணும். இதெல்லாம் ரிவைஸ் பண்ணிருக்காங்க. ஜெயலலிதா ஆட்சியிலேயும் மாடு ஆடெல்லாம் ஆடு கொடுத்தாங்க. கொடுத்திருந்தாங்க. அதெல்லாம் ஆமா, கொடுத்தாங்க. ஆமா. அதெல்லாம் இவங்க ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பெண்களை மனசில் வச்சு தான் செய்கிறாங்க. அந்த மோதிரம் பெயர் அப்படிங்கிறது மோதிரம் போடுறதும் இதா பெண்களை இருக்கு. மனசில் வச்சு தான் செஞ்சுருக்காங்க. இப்போ வந்து தாலிக்கு தங்கம் கொடுக்குறது, இது ஒரு சவர நகை போடுறதும் பெண்கள் தான். அப்புறம் ஆடு கொடுக்கறது, மாடு கொடுக்கறது எல்லாமே பெண்களுடைய டார்கெட் பண்ணி தான் செய்கிறாங்க. ஸோ தங்களுக்கு ஓட்டு போட்ட பெண்களுடைய ஓட்டை தக்க வைக்கணும்னு பார்த்தாங்க. திமுக வேற வழியில் அதை பண்ணாங்க. அவங்க வந்து ரூபா கொடுக்கறது மூலமாகவும், பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது மூலமாகவும், இலவச பஸ் பயணம் மூலமாகவும் அவங்க பண்ணினாங்க. இவங்க வந்து இந்த மாதிரி தங்கம் கொடுக்கறது, மோதிரம் கொடுக்கறது போன்ற விஷயங்கள் மூலமாக இவங்க பண்ண நினைக்கிறாங்க. ஸோ அந்த விமன் ஓட் பேங்கை தங்கக்கிட்ட தக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக அது வந்து எந்த அளவுக்கு சாத்தியன்றது உள்ளாட்சி எலெக்ஷன்ஸில் விட்டுடலாம். இனிமேல் அடுத்தது இவங்களுடைய செல்வாக்கு செக் பண்ணுறது 29 பார்லிமெண்ட் எலெக்ஷன். அது கூட வந்து அது பார்லிமெண்ட் எலெக்ஷனாக இருக்கிறதுனால அந்த சமயத்தில் என்ன மாதிரியான கூட்டணிகள் அமைய போகுது, எந்தெந்த கட்சிகள் இந்த தாவேகா கூட்டணியில் இருக்கும் இருக்காது போன்ற பல விஷயங்கள் பார்க்குறோம் நம்ம. ஸோ அப்போ அமையிற கூட்டணியை பொறுத்து தான் நம்ம அதை தீர்மானிக்க முடியும் இவங்களுடைய செல்வாக்கு ஏறி இருக்கா அல்லது இறங்கி இருக்கான்றது. ஆனால் விஜயை பொறுத்த மட்டும் அவர் ஒரு செல்வாக்கு மிக்க நடிகர், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவருக்கு இன்னும் ரசிகர் பட்டாளம் இருக்கு. ஆனால் அவருக்கு ரசிகர் பட்டாளத்தை தாண்டி ஓட்டு போட்டவங்க தொடர்ந்து அவர் ஆதரிக்கிறாங்களா இல்லையான்றத அவர் செயல்பாடுகள் மூலமாக தான் நம்ம கண்டிப்பா கணிக்க முடியும். ஆக்சுவலாக இப்போ இதை வந்து திராவிட ஆட்சியோட அப்கிரேட் வெர்ஷன் அப்படின்னு சொல்றாங்க சார். இந்த இவங்க செயல்பாடுகளும் சரி, இந்த அறிவிப்புகளும் சரி, திட்டங்களும் சரி, எல்லாமே அப்படி எடுத்துக்கலாமா? இல்லை, எடுத்துக்கலாம். இது ஏன்னா அதை விட்டா இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் வேற பண்ண முடியாதுங்க. இப்போ இருமொழி கொள்கைன்றது நீங்கள் கண்டிப்பாக வைக்கணும். ஹிந்தியை நீங்கள் எதிர்த்தே தீரணும் கண்டிப்பாக வந்து. அப்புறம் வந்து மத்திய அரசு அதிகாரத்தை பிடிங்கன்னா ஃபைட் பண்ணியே தீரணும். உங்களுக்கு நிதி கொடுக்கலன்னா போராடியே தீரணுங்க. அதனால வந்து நீங்கள் உங்கள் வழிகாட்டியே பெரியார் வச்சிருக்கீங்க, கடவுள் மறுப்பு கொள்கையை மட்டும் ஏற்றுக்கல, மற்ற கொள்கையெல்லாம் ஏற்றுக்கிறீங்க. காமராஜர் வச்சிருக்கீங்க, அம்பேத்கரை வச்சிருக்கீங்க, சமூக நீதியை வச்சு சமூக நீதியை வச்சிருக்கீங்க, கல்வி கண் திறந்த காமராஜர் வச்சிருக்கீங்க, சமூக சீர்திருத்தத்துக்கான பெரியார் வச்சிருக்கீங்க, அப்புறம் வேலு நாச்சியார் வீரத்துக்கு வச்சிருக்கீங்க, அப்புறம் வந்து அஞ்சலை அம்மாவை வச்சிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் வச்சுருக்கும் போது இதெல்லாம் வந்து காமராஜர் பேரை வச்சது மதிய உணவு காலை உணவு திட்டத்துக்கெல்லாம் வரவேற்கத்தக்கது தான். அதில் இல்லை. அதில் வந்து தலைவர் பேரை வைக்கிறதுனாலே ஒரு ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் இருக்காருன்னா ஒரு அரசியல்வாதி எல்லாத்தையும் கணக்கு பார்த்து தான் வைப்பாங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருந்தால் கூட வச்சது வரவேற்கத்தக்கது தான் நம்மளுடைய பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்டில் பார்க்கும்போது இது வந்து திராவிட இயக்க ஆட்சி தான் நடக்குது. எப்போ வந்து ஆனால் அதில் ஒரு சந்தேகம் என்னென்னா மத்திய அரசை எதிர்க்கிறதுல தெளிவாக இருக்காங்களான்னா அது இல்லை. ஜிராம்ஜி திட்டத்தை வந்து ஏற்றுருக்காங்க. அது எப்படி ஏற்றுக்கலாம்? 40% நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லை, நம்ம ஊரில் இருக்கிற கும்மிடிப்பூண்டி பஞ்சாயத்தில் என்ன வேலை நடக்கணும் அவன் தீர்மானிக்கிறான். அந்த இதை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. மகாத்மா காந்தியில் அப்படி இல்லையே, உள்ளூர் பஞ்சாயத்தை தீர்மானிச்சாங்கல்ல, அவன் என்னென்ன வேலை செய்யணும்னு சொல்கிறான் அதுதான் நீங்கள் செய்ய முடியும். அதுலேயும் நீங்கள் 40% வேறு போட வேண்டியிருக்கு. இதெல்லாம் வந்து எதுக்கு உங்களுக்கு இந்த திட்டம்? ஆக்சுவலாக அது திமுக கவர்மெண்ட் வேண்டாம்னு சொன்ன திட்டத்தை நீங்கள் வந்து எடுத்துன்னு இருக்கீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து FCRA திட்டத்தை பற்றி பேசவே மாட்டேன்றீங்க. அதாவது வெளிநாட்டிலேருந்து இங்கே உள்ளூரில் இருக்கிற என்ஜிஓஸ்க்கு அது பெரும்பாலும் அது எல்லா என்ஜிஓஸ்க்கும் அப்ளை ஆகும்னு பாஜக சொல்லும். ஆனால் கிறிஸ்தவர்கள் தான் கிறிஸ்தவர்களை தான் டார்கெட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்ச விஷயம். அதனால தான் பிஷப்பெல்லாம் போய் அமித்ஷாவை பார்த்தாங்க. ஏன்னா கிறிஸ்தவர்களை தான் டார்கெட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுடைய நோக்கம் அதுதான். அவங்க அந்த பணத்தை மத மாற்றத்துக்கு பயன்படுத்துகிறாங்கன்றது பாஜக குற்றச்சாட்டு. அதனால் அந்த வருமானம் அவங்களுக்கு வர துட்டை நிறுத்தணுன்றது அவங்க பாயிண்ட்டு. ஆனால் அதே இந்து நிறுவனங்கள் என்ஜிஓக்கெல்லாம் ஏகப்பட்ட பணம் வருது. அதை பற்றிலாம் அவங்க கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க இவங்க மத மாற்றத்தில் ஈடுபடுறாங்களா இல்லையா தெரியாது. அவங்க குற்றச்சாட்டு என்னன்னா இவங்க மத மாற்றத்தை பணத்தை வச்சு மத மாற்றம் பண்ணுறாங்கிறது அவங்க குற்றச்சாட்டு. அதனால இவங்களுக்கு வர பணத்தை ஆராயிறது அவங்க வேலையாக இருக்கு. அதை பற்றி விஜய் வாயே திறக்க மாட்டேங்கிறாரு, பேசாம தானே இருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மனோன்மணியம் சுந்தரநாத் யூனிவர்சிட்டியில் நீராடும் கடலூர்த்த யார் எழுதுகிறாரோ அவர் பேர் இருக்கிற யூனிவர்சிட்டியில் தமிழ் தாழ்த்து 3ஆவது இடத்துக்கு போகுது. அது வந்தே மாதத்தை பாடுறாங்க முதல்ல. அது ஒரு வாயத்திலேருந்து கண்டிக்கிறதுக்கான இது இல்லை. அதுதான் போகிறது. ஜென்சி போராட்டம் நடக்குதுங்க, கரப்பாம்பூச்சி போராட்டம். அதில் வந்து நீங்கள் வந்து இந்த தர்மேந்திர பிரதான் விலகணுன்றது தான் முக்கியமான கோரிக்கை. அதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீட் விலக்கு தான் ஒரே தீர்வுன்னு வேறு சைட் ட்ராக் பண்ணுறீங்க. அந்த போராட்டத்தை ஆதரிக்கிற மனோபாவம் இல்லை.
அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்தியா கூட்டணியில் சேர மாட்டேன்றீங்க. காங்கிரஸை வந்து அசம்பிளியில் இது கூட்டணியில் பங்கு வைக்கிறாங்களே தவிர காங்கிரஸோட ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்க மாட்டேன்றீங்க. வைகோ புக்கு விழாக்கு நீங்கள் போகல, அங்கே ராகுல் காந்தி கலந்துக்கிறாரு. ஸோ பல விஷயம் இருக்குல்ல இதில். அதனால் நீங்கள் வந்து காங்கிரஸோடையும் நெருக்கமாக இருக்க முடியல. அவங்கள போகும் அவங்கள நீங்கள் வெளியில் அனுப்பவும் முடியாது. அவங்க அப்படி வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிட்டாங்க. இங்கே வந்து ஒட்டின்ட்டாங்கன்றதுக்கு பதிலாக ஃபிட் ஆகிட்டாங்கன்னு சொல்ல வரேன். ஒட்டின்ட்டாங்கன்னா அதுக்கு வேற மாதிரி இருக்கு. கரெக்டாக ஃபிட் ஆகிட்டாங்க. அவங்கள இவங்க அனுப்பவும் முடியாது. அவங்க திமுக விருப்பில் வந்து இங்கே வந்து சேர்ந்துட்டாங்க. 5 பேர் வின் பண்ணிட்டு திமுக ஆதரவோடு வந்து சேர்ந்துட்டாங்க. எல்லாருமே விஜய்க்கு எதிராக ஓட்டு போட்டவங்க தான் இங்கே வந்து உட்காந்து ஆதரிக்கிறாங்க. விஜய்க்கு எதிராக ஓட்டு போட்டவங்க தானே. காங்கிரஸ் எப்படி ஜெயிச்சது? விஜய்க்கு எதிராக ஓட்டு போட்டவங்க போட்டது தான் ஜெயிச்சது. விசிக எப்படி ஜெயிச்சது? விஜய்க்கு எதிராக ஓட்டு போட்டவங்க தானே. ஐயூஎம் எப்படி ஜெயிச்சாங்க? விஜய்க்கு எதிராக ஓட்டு போட்டவங்கலாம் வந்து உட்காந்து விஜய் ஆதரிக்கிறாங்க. பாருங்க என்ன ஒரு இது பாருங்க, ஒரு விசித்திரமான ஒரு முரண் பாருங்க. இங்க விஜய்க்கு எதிராக ஓட்டு போட்டவங்க எல்லாமே வந்து உட்காந்து விஜய் ஆட்சி ஆதரிச்சிட்டு இருக்காங்க. திமுக ஆட்சி வரணும்னு ஓட்டு போட்டவங்க எல்லாமே விஜய் ஆதரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, பாஜக ஆட்சிக்கு வர விடாம தடுக்கிறாரு. அது தடுக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்தோம். கரெக்டு, பாஜக ஆட்சிக்கு வர விடாம தடுக்கிறாரு விஜய்க்காரு, அதுக்கு தான் போனீங்க. ஆனால் அதே விஜய் வந்து பாஜகவுக்கு வருடி கொடுக்குற மாதிரியான விஷயங்களை பண்றாரு. அப்போ ஷானவாஸ் குற்றம் சாட்டுறாருல, இந்த ஆட்சியை பாஜக தான் நடத்துது, சீஃப் செக்ரட்டரி ஏங்க கன்டினியூ பண்றீங்க, அவருக்கு ஏன் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறீங்க, அவரை போட்டதே பாஜக தானே, அவர் எதுக்கு அங்கே உட்காந்துருக்காருன்னு கேட்கறாங்கல்ல. அப்போ ஷானவாஸ் சொல்றது என்ன, பிஜேபி தான் மினாமில் ஆட்சி பண்ணிட்டு இருக்குன்னு ஷானவாஸ் சொல்றாரு. ஆனால் திரும்ப என்ன சொல்றாரு, இல்லை இது பாஜக மதச்சார்பற்ற சக்தி ஆட்சி செய்யுதுன்ற. அப்போ எது உண்மை ஆக்சுவலா? அப்போ இவருக்கு என்னன்னா, விஜய்க்கு என்னன்னா பணம் வாங்கணும், அங்கேருந்து சென்ட்ரல்லேருந்து நிதி வாங்கணும். அந்த நிதி கிடைக்கிறதுக்காக அவர் வந்து அடக்கி வாசிக்கிறார். ரொம்ப மத்திய அரசை கண்டுக்கூடாதுன்னு பாக்குறாரு. அப்படியே சைலண்டா போகணும்னு பாக்குறாரு. காங்கிரஸோடய நெருங்கக்கூடாது. காங்கிரஸோட ரொம்ப நெருங்கினா பாஜக கோச்சிக்கும். பாஜக நிதி வாங்கணுன்றதுக்காக அங்கேயும் ரொம்ப நெருங்கக்கூடாது, அப்புறம் காங்கிரஸ் கோச்சிக்கும். அப்போ ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி போக வேண்டிய ஆமா. கிட்டத்தட்ட இங்கேயும் காங்கிரஸுக்கு வந்து மதச்சார்பற்ற சக்தின்னு ஒரு வேஷம் போடணும். அங்க பாஜகவுக்கு இந்த பண்ண நான் ரொம்ப காங்கிரஸோட சேரலைங்க பாருங்க, இந்தியா கூட்டணியில கூட சேரல, இந்த புக் ரிலீஸ் கூட போல, ஈவன் அந்த போராட்டத்தில் கூட நாங்கள் தர்மேந்திர பிரதான் டெசிக்னேஷன் ஆதரிக்கல, நாங்கள் நீட்டு பற்றி தான் பேசினோம் அப்படின்னு ஏதோ ஒரு சமாதானம் சொல்லிட்டு, பாருங்க நீங்க போட்ட சீஃப் செக்ரட்டரி நாங்கள் கண்டினியூ பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் அமித்ஷா போட்ட சீஃப் செக்ரட்டரியா கூட இருப்பார், சொல்ல முடியாது. ஏன்னா தேர்தல் காலத்தில் போடப்பட்டவர் அவர். ஒரு கால் இங்க ஒரு கால் அங்க அப்படின்னு இருக்கும்போது ரொம்ப நாள் நிலையா நிற்க முடியாது. இல்லை, அவரை பொறுத்த மட்டும் என்னங்க, அவர் இப்போ அவருடைய பாயிண்ட் என்னன்னா வந்து எப்படியாவது இந்த இடைத்தேர்தல் நடந்து கொஞ்சம் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணணும்னு பார்க்குறாரு. இப்போ ஒரு 5-6 இடத்துல இவங்க ரிசைன் பண்ணிட்டு வராங்கல்ல அதிமுக, அந்த இடைத்தேர்தல் நடந்ததுன்னா அந்த இடைத்தேர்தல் கொஞ்சம் தள்ளி போயிட்டு இருக்குல்ல இப்போ, அதனால அதிமுக ரிசைன் பண்ணிட்டு வரவங்க கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நின்று இருக்கு, அந்த வேகம் நின்று இருக்கு. ஏன்னா இடைத்தேர்தல் தள்ளி போச்சு இல்ல, அந்த இடைத்தேர்தல் நடக்கிற மாதிரி இருந்தா இன்னும் 4-5 பேர் வந்திருப்பாங்க. இடைத்தேர்தலுக்கு ஆர்டர் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் ஒரு 4-5 பேர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏடிஎம்கேல, அது பிரச்சனையில் இருக்கு. வந்தாங்க வச்சுக்கோங்க, ஒரு 10 இடத்துக்கு நடந்து வச்சுக்கோங்க, அதில் ஒரு 7-8 இடத்துல வின் பண்ணாங்க அப்படின்னா, தாவேகா வின் பண்ணாங்கன்னா, அப்போ தனக்குத்தானே ஒரு மெஜாரிட்டி வரும்பொழுது தான் அப்போ தான் இந்த கூட்டணி கட்சிகளை அவங்க எப்படி டீல் பண்ணுறாங்க, அவங்க சொல்கிறத மதிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரிய வரும். இப்போ கூட்டணி கட்சிகள் பல்வேறு விதங்களில் வந்து சிபிஎம் சிபிஐலாம் வந்து பல விஷயங்களை எதிர்க்கிறாங்க. ஈவன் கரூர் 31 பேர் வேலை ரத்தில் கூட நீங்கள் அப்பீலுக்கு போகிறதையே வந்து சிபிஎம் எதிர்க்கிறாங்க, போக வேண்டாம் தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏன் வந்து கைது பண்ணுறீங்க உதயநிதி திரும்ப கேட்குறாரு. ஸோ அவங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள்லாம் நிறைய இருக்குது. அதை வெளிப்படையாக அவங்க சில இடத்துல சொல்கிறாங்க, நீங்கள் குதிரை பேரெல்லாம் நடத்தாதீங்கன்னு சொல்கிறாங்க. அதையும் மீறி அது நடந்தது. அப்புறம் இப்போ நின்று இருக்கு, இடைத்தேர்தல் தள்ளி போகிறதுனால நின்று இருக்கு. அதனால விஜய் தனக்குன்னு ஒரு மெஜாரிட்டி வர வரையே இந்த கூட்டணி கட்சிகளெல்லாம் ஓரளவுக்கு அரவணைச்சின்னு போகிற மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் எப்படி நடத்துவார் சொல்ல முடியாது, கூட்டணி கட்சிகளை கட்டி விட்டாலும் விடுவார் சொல்ல முடியாது. அதனால தான் சொல்கிறேன், 29 எலெக்ஷனுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் வந்தாலும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் பார்த்தோம்னா இந்த கூட்டத்தொடர் நடக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு நாள் முன்னாடி உதயநிதி அவர்களுடைய கைது, இதில் எனக்கு 2 கேள்வி இருக்கு சார். ஃபர்ஸ்ட் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினது சரியா, 2வது இந்த கைது நடவடிக்கை சரியா தவறா, எப்படி பாக்குறீங்க? பேசுனது தப்பு, கைது நடவடிக்கை சரியில்லை. ரெண்டுமே தவறுதான் சொல்றீங்க? ரெண்டுமே தப்பு, பேசுனதும் தப்பு, கைதும் தப்பு, ரெண்டுமே தப்பு. அதில் எந்த விதம், ஏன்னா அவதூறு வழக்குகளெல்லாம் கைது பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. கோர்ட்டில் நீங்கள் போங்க, கேஸில் ப்ரூவ் பண்ணுங்க, அவருக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. ஏன்னா அவதூறு வழக்கில் வந்து என்ன உங்களுக்கு எதுக்காக கைது பண்ணுறீங்க நீங்கள்? அது கிரிமினல் வழக்கே கிடையாது ஆக்சுவலாக. அதெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட்டே பல தடவை சொல்லியிருக்கு, இந்த அவதூறுகளை வந்து கிரிமினலாக பார்க்கக்கூடாது, சிவிலாக தான் பார்க்கணும். நீங்கள் வந்து அது கோர்ட்டில் வழக்கு போட்டு அதை இது பண்ணுறீங்களே தவிர, அது நீங்கள் அது அரசியலாக பண்ணும்போது, நீங்கள் கைது பண்ணும்போது தான் அது அரசியலாக மாறுது ஆக்சுவலாக. இப்போ வேணும்னு பண்ணுறீங்களா? அப்போ அனிதா ராதாகிருஷ்ணனை பண்ணீங்க, மார்க்கண்டேயனை பண்ணீங்க, திமுக ஜென்சி ஒருத்தரை பண்ணீங்க, நிறைய பேர் கோயம்புத்தூரில் ஒரு யங்ஸ்டர் திமுக அவரை பண்ணீங்க, மாரிதாஸை கூப்பிட்டு விசாரிச்சிங்க, பல பேர் அப்படி பண்ணி தானே இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு டாலரன்ஸே இல்லையா உங்களுக்கு?
விமர்சனத்தை சகிக்கிற மனோபாவம் இல்லையா அவங்களுக்கு? சரி, உதயநிதி பேசினதே அசிங்கமாகவே பேசிட்டாரு, ஆபாசமாகவே பேசிட்டாரா, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் இதுக்கு முன்னாடி வேறு யாரும் ஆபாசமாக பேசினதே கிடையாதா? நான் சொல்கிறது என்னென்னா, அதை ஒரு உதாரணமாக கூட காமிக்கல. அவர் உதயநிதி பேசினது தப்புன்றதுல 2 விதமான கருத்தே கிடையாது. தப்பு, அவர் அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம்ன்றது என்னோட கருத்து. அவர் காவேரி பிரச்சனையை மட்டும் பேசிட்டு, விவசாயிகள் பிரச்சனையை பேசிட்டு அவர் போயிருக்கலாம். கூட்டத்தில் யாரோ ஒருத்தர் ஒரு நடிகை பேரை சொல்லும்போது அவர் ஏதோ பேசுகிறார், அது வந்து பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நம்ம பாயிண்ட் என்னென்னா வந்து, ஆனால் கவர்மெண்ட்டுக்கு என்ன டாலரன்ஸ் இருக்குது? வழக்கு போடுங்க, வேண்டாம்னு சொல்ல. நேற்று என்ன கோர்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க, 12 மணி நேரம் அரெஸ்ட் பண்ணாதீங்கன்றாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க, அரெஸ்ட் பண்ணி அவரை தஞ்சாவூர் கூட்டு போகிறீங்க. 11 மணிக்கு அரெஸ்ட் பண்ணி தஞ்சாவூர் கூட்டு போகிறீங்க. அப்புறம் என்ன பண்ணீங்க, வழக்கு விசாரணைக்கு வரும்போது டக்குன்னு எழுந்து என்ன சொல்கிறீங்க, எங்களுக்கு வந்து ரிமாண்ட் பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை, ஏன்னா நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க. கோர்ட் என்ன சொல்லிட்டா, நீங்கள் 12 மணி நேரம் அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டான். ஆனால் நீங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. அப்போது ஜட்ஜு கோச்சிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க, டக்குன்னு எங்களுக்கு ரிமாண்ட் பண்ணுற மாதிரி ஐடியா இல்லைன்னு ஒரு விஷயத்தை சொல்லிட்டீங்க. உடனே ஜட்ஜும் கூல் ஆகிட்டாரு. சரி ரைட், இவங்க ரிமாண்ட் பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை. அப்போ அவர் உடனே சொல்லிட்டார், நீங்கள் ராத்திரிக்குள்ளே அவர் விடுதலை பண்ணுங்க அப்படின்ட்டு, விசாரணை மட்டும் ராத்திரிக்குள்ளே விடுதலை பண்ணுங்கன்ட்டார். அதாவது எப்படியும் கைது பண்ணியே தீரணுன்ற அந்த இது இருக்குல்ல, அர்ஜி இருக்குல்ல, அந்த அது அவங்களுடைய நோக்கம் இருக்குல்ல, அதுக்கு ஒரு கமிஷனரே வராருங்க, போலீஸ் கமிஷனரே வராரு. உதயநிதி வீட்டுக்கு போலீஸ் கமிஷனரே வராரு. டெஃபினட்டாக போலீஸ் கமிஷனர்லாம் நிச்சயமாக சென்னை மாதிரி ஒரு பெரிய சிட்டியோட போலீஸ் கமிஷனர் இந்த மாதிரி இடத்துல டைரெக்டாக வந்து ஹேண்டில் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவங்க ஜாயின்ட் கமிஷனர் 3 பேர் இருக்காங்க, 10 டெப்டி கமிஷனர் இருக்காங்க, எவ்வளோ பேர் பெரிய பெரிய அதிகாரிகள் இருக்காங்க. ஒரு கமிஷனரே வராருன்னா இதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் என்ன? இப்போ முதல்வரே இதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காரு அர்த்தம். முதல்வர் சொல்கிறார், அவர் எப்படி போலீஸ் வேனில் ஏற்றியே தீரணும்னு சொல்லிட்டு பாருன்னு ஒரு வேளை. அப்போ அவரை போலீஸ் வேனில் ஏற்றுற வரையும், அதனால தான் கோர்ட்டு 12 மணி வரையும் நீங்கள் அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் கூட ஏற்றி நீங்கள் தஞ்சாவூர் ஏன் கொண்டு போகிறீங்க? சரி, நீங்கள் அங்கே கொண்டு போய் விசாரிக்கிறது இங்கேயே விசாரிக்கலாம் இல்லை, தஞ்சாவூர் போலீஸ் தான் நீங்கள் வந்தது, அப்போ அவர் வீட்டில் உட்கார வச்சு விசாரிக்கலாம், இல்லை இங்கே இருக்கிற லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் விசாரிக்கலாம்ல. அந்த சம்பவம் நடந்ததுங்க. பட் விசாரிக்கிறது நேற்று சம்பவம் நடந்தது விசாரிச்சிங்களா? நேற்று எங்கே விசாரிச்சிங்க? செம்பட்டி போலீஸ் ஸ்டேஷனில் விசாரிச்சிங்க. சம்பவம் நடந்தது தஞ்சாவூருக்கு தெற்கு போலீஸ் ஸ்டேஷன் எல்லையில் தான் நடந்தது. அங்கே செம்பட்டியில் விசாரிக்கிறது நீங்கள் இங்கே இருக்கிற நீலாங்கரையில் விசாரிக்கலாமே, அதே தஞ்சாவூர் போலீஸ் தானே வந்தது. ஸோ நேற்று இவங்களுடைய ப்ரோக்ராம், இவங்களுடைய திட்டம் வந்து ஃபெயில் ஆயிருக்கு ஆக்சுவலாக வந்து. ஓகே, இவங்க கோர்ட்லலாம் இவங்க எடுக்கிற விஷயம் எல்லாமே செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணியே தரணும்னு பார்த்தாங்க. அவர் கரூருக்கு போகிறதுக்கு முன்னாடியே அது அரெஸ்ட் பண்ண முடியல, அவர் ஜாமீன் வாங்கிட்டாரு குதிரை வேற வழக்கில். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் டாஸ்மாகில் உள்ள பிடிச்சி போடணும்னு பார்த்தாங்க, அதுலேயும் அவர் ஜாமீன் வாங்கிட்டாரு. கடைசியில் குதிரை பேர வழக்குக்கே தடை போட்டாங்க கோர்ட்டில். 27ஆம் தேதி விசாரிக்க கூடாது, அந்த வழக்குக்கே தடை போட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு? ஆக்சுவலாக உங்கள் திருப்பரங்குன்றம் கேஸுக்கு அதுவும் வந்து நீங்கள் கேட்ட ப்ரேயர் அங்கே கொடுக்கவே இல்லை சுப்ரீம் கோர்ட்டில். மாதிரி பல விஷயங்கள் போயிட்டு இருக்கிறதா. உங்க 31 பேர் வேலை வாய்ப்பை ரத்து பண்ணிட்டாங்க கோர்ட்ல. தொடர்ந்து நீதிமன்றங்கள்ல வந்து இந்த தாவேகா கவர்மெண்ட் வந்து ஒரு பின்னடைவை சந்திச்சுட்டே இருக்காங்க. அது எதனால அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? தொடர் இல்ல, அவங்க இங்க ஒரு பெரிய கேப் இருக்குங்க. அதாவது ஜெயலலிதா ஆட்சியில வந்து ஒரு கேப் இருக்குன்னு சொன்னோம் நம்ம. ஜெயலலிதா வந்து அதிகாரிகள்லாம் கான்டாக்ட் பண்ண முடியல, அவங்க ஒரு தனி தீவா இருக்காங்க அப்படின்ற மாதிரி இப்போ அவங்க பத்தி ஒரு பேச்செல்லாம் அடிபட்டது உண்டு. செம்பரம்பாக்கம் திறந்து விடுறதை பத்தி ஆர்டரை கேட்க முடியல, அதனால தான் திறந்து விட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது விஷயங்கள். இப்போ விஜய்க்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி வந்திருக்கும். விஜய்க்கு நெருங்கக்கூடிய ஆள்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி, அப்புறம் வந்து ஜெகதீஷ் பழனிசாமி, அப்புறம் வந்து அந்த வெங்கட்ரமணன், அந்த ஜனநாயகன் ப்ரொடியூசர், இவங்க தான் வந்து விஜய் ஆதவ அர்ஜுனா அவர்கள், ஆனந்த், இவங்கெல்லாம் நெருங்கலாம். இவங்க மட்டுமே நெருங்க முடியாது போல் இருக்கு. அது வந்து எவ்வளோ தூரம் இந்த விஷயங்கள்லாம் அவர் கன்மையாகுது. அவர் வந்து இப்போவே முதல் மாடியில், பழைய பில்டிங்கில் முதல் மாடியில் இருக்கும்போதே அவருக்கு எவ்வளோ தூரம் கம்யூனிகேட் ஆகுதுன்னு தெரியல. இன்னும் 10வது மாடிக்கு போயிட்டாருன்னா அவர் எப்படி ரீச் பண்ணுறதுன்னு தெரியல, அங்கேருந்து எப்படி விஷயங்கள் வரும்னு தெரியல. அவரும் போய் இப்போ ப்ரெஸ்ஸை பார்க்க மாட்டேன்றாரு, அவரும் வந்து அவருக்கு எப்படி கம்யூனிகேட் பண்ணுறாங்கன்னு தெரியல. அப்போ ஏன் கோர்ட்டில் இந்த விஷயங்கள்லாம் அடி வாங்குதுன்ற விஷயங்களும் தெரியல. அவர் ஆட்சிக்கு வந்த புதுசாவது 1 மாதம் வரையும் லா ஆஃபீஸர்ஸ்லாம் போடலை, அது வேறு விஷயம். ஆனால் பாயிண்ட் என்னென்னா வந்து கோர்ட்டில் வந்து இவங்க இன்னும் கொஞ்சம் அந்த விஷயங்களில் கவனம் செலுத்தணும். நிர்மல்குமார் பல விஷயம்லாம் பேசுகிறார், அவர் சொந்த டிபார்ட்மெண்ட் விஷயத்தை கவனிக்கணும் முதல்ல. ஓகே, அதே சமயம் இந்த தொடர் கைதுகள், இந்த கைதுகள் மூலமா தாவேகா என்ன சொல்ல வராங்க மக்களுக்கும் சரி திமுகவுக்கும் சரி? இல்லை, அவங்க மக்களுக்கு என்ன சொல்ல வராங்கன்னு, அவங்க பொதுவாக என்ன சொல்ல வராங்கன்னா, விமர்சனங்களை நாங்கள் வந்து அவ்வளோ ரசிக்கலை, ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. அது தேவையில்லை. எங்களை பற்றின எந்த விமர்சனங்களும், அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி சென்சிட்டிவாக இந்த உதயநிதியெலாம் பேசுகிற மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல, அந்த ஆபாசமான விஷயங்கள், அதை அப்படி தானே இவரும் பேசினார். அனிதா ராதாகிருஷ்ணன் தானே பேசினார், கிட்டத்தட்ட ஒரு மாதிரி ஆபாசமாக தான் பேசினார். இவர் வந்து வன்முறையாக பேசினார், மார்க்கண்டேயன் எலும்பு எடுத்துருவோம் அது இதுன்னு வன்முறையாக பேசினார். அது அவர் பேசினது வேற, அனிதா ராதாகிருஷ்ணன் பேசினது வேற. விஜய் வந்து எப்படி அப்படியே பிளாங்காக உட்காந்துருக்காரு, ஐயோ நம்ம வந்து நம்மளை எலக்ட் பண்ணிட்டாங்களே, நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு உட்காந்துருக்காருன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ரிமார்க்ஸ் பாஸ் பண்ணார். அந்த ரிமார்க்ஸை வந்து அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஆபாசமான ரிமார்க்ஸ் தான். அதனால் ஆபாசம் சொல்ல முடியாது, அது தேவையில்லாத ஒரு ரிமார்க்ஸ். அதனால் அது மாதிரிலாம் இருக்கும்பொழுது
இப்போ ஜென்சி இளைஞர் அவரை அரெஸ்ட் பண்ணாங்க, அவர் வீட்டெல்லாம் ரைடு பண்ணாங்க. கோர்ட் என்ன கேட்டாங்க, அது வீட்டை ரைடு பண்ணுறதுக்கு என்ன இருக்குங்க, அவதூறு வழக்கில் வீட்டை ரைடு பண்ணுறீங்க, கருத்து சோதனை கிடையாதுன்னு கேட்டாங்க. இப்போ விஜய் வந்து கரூர் போகிறதுக்கு முன்னாடி அவர் வந்து அந்த 31 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க போனார்ல, அப்போ வந்து திமுக வந்து சுப்ரீம் கோர்ட் போனாங்க. என்னென்னா வந்து இவர் அங்கே போனார்னா சாட்சிகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார் இந்த வேலை வாய்ப்பு கொடுக்கறது. அப்புறம் ஏன் இவங்க போனாங்கன்னா திமுக வந்து எங்களுக்கு கரூரில் தீர்க்க வேண்டிய கணக்கு ஒன்று இருக்குன்னு ஆதவர்ஜனா சொன்னார். அப்போது என்ன அர்த்தம்னா ஒரு என்கொயரி போயிட்டு இருக்கு ஒரு விஷயத்தில், அப்போ நீங்கள் இது மாதிரிலாம் பேசுனீங்கன்னா நீங்கள் செந்தில் பாலாஜியை பழி வாங்குறது அப்படின்னு அவர் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு தாவேக்கா நினைக்கிறாங்க. கரூரில் நடந்த கலாட்ட காரணம் செந்தில் பாலாஜின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால் அவருக்கு ஏதாவது ஒரு எப்படியாவது அவர் ஜெயிலில் போட்டணுன்றது, ஏதோ ஒரு வழக்கில் அவர் ஜெயிலில் போடணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க போல். அதுக்கு தான் இந்த குதிரை பேரன் ட்ரை பண்ணாங்க, அடுத்து டாஸ்மாக் ட்ரை பண்ணாங்க, அடுத்த வாரம் டிரான்ஸ்ஃபார்மர் கேஸ் ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. அவரும் வந்து நீ தட்டில் பூந்தா நான் கோலத்தை பூர்வேன்னு ஒரு பழமொழி இருக்குது. அந்த மாதிரி அவரும் வந்து நீங்கள் என்னென்ன நடவடிக்கைகளோ நான் போய் முன்ஜாமீன் வாங்கன்னு அவர் போயிட்டுருக்கார். அதாவது அவர் எப்படின்னா நீங்கள் எந்த நடவடிக்கை வேணால் இனிமேல் எடுங்க, நாங்கள் அதுக்கேற்றபடி நடவடிக்கை நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையாளுறாரு. அதெல்லாம் இவங்க நினச்சது நடக்கலை வச்சுக்கோங்க. ஸோ தாவேக்கா அப்படி நினைக்கிறதே சரியில்லை. ஆக்சுவலாக ஒரு என்கொயரி போயிட்டு இருக்கு, சிபிஐ என்கொயரி, அதில் என்ன முடிவு வருதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு 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 நெரேட்டிவ் செட் பண்ணுறீங்களே, செந்தில் பாலாஜி தான் காரணம்னு முன்னாடியிலேருந்து செட் பண்ணுறீங்களே, அந்த செட் பண்ணுற நெரேட்டிவ் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு அவருக்கு ஏதாவது நம்ம மூலமாக அவருக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும். கரெக்டாக வந்து அந்த 31 பேர் வேலை வாய்ப்பு ரத்துன்னு வருது கோர்ட்டில். அப்போ அடுத்த நாள் உடனே செந்தில் பாலாஜியை பிடிச்சி ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு ஆக்சுவலாக? அப்போது இது ரத்தானாலும் பரவாயில்ல, இதுக்கு காரணமான செந்தில் பாலாஜியை நாங்கள் பிடிச்சி உள்ளே போகிறோம் அப்படின்னு ஏதோ ஒரு குறுக்கு கணக்கு போடுறாங்க. ஏதோ ஒரு குறுக்கு, அது பொலிட்டிக்கலாக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. பார்க்குறவங்களுக்கு எப்படி தோணுதுன்னா, நியாயமாக ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளை நம்ம வரவேற்கிறோம். அது கண்டிப்பாக எடுங்க. யார் ஊழல் பண்ணாலும், செந்தில் பாலாஜி ஊழல் பண்ணாலும் நடவடிக்கை எடுங்க, நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, கோர்ட்டில் நிற்க வைங்க. ஆனால் நீங்கள் பண்ணுறது வந்து அது வந்து நியாயமான ஒரு நடவடிக்கை மாதிரி தெரியணும். ஏதோ நீங்கள் வேற ஒரு அஜெண்டா வச்சுட்டு நீங்கள் அது பண்ணுற மாதிரி தெரியக்கூடாது. உண்மையான நடவடிக்கையாக இருக்கணும். இப்போ வெறும் செந்தில் பாலாஜி மேலே மட்டும் ஊழலுக்கு எதிர்ப்பான நடவடிக்கை எடுக்கிறீங்களே, அதிமுக முன்னாள் மந்திரிகள் 8 பேர் மேலே எஃப்ஐஆர் பெண்டிங்காக இருக்குது டிவிஎஸ்சியில். அதை ஃபாலோ பண்ணுறீங்களா? ஏதாவது 3 மாதம் ஆச்சு, ஏதாவது ஒரு கேஸை விரைவுபடுத்தினீங்களா? எல்லாமே ஏன்னா உங்ககிட்ட வராங்க, எல்லாருமே ராஜினாமா பண்ணிட்டு உங்ககிட்ட வராங்க. சி விஜயபாஸ்கர் வர்றாரு, எம்ஆர் விஜயபாஸ்கர் வர்றாரு, நாளைக்கு ரத்ன விஸ்வநாதன் வர்றாரு. இதே டாஸ்மாக் கேஸில் கூட 2017 2025 வரையும் தான் முதல்ல வந்து அந்த எஃப்ஐஆர்லாம் உள்ளே வந்தாங்க. இடி அந்த எஃப்ஐஆரில் இடி உள்ளே வந்தாங்க. அதுக்கப்புறம் அது விசாரணை வந்து சுப்ரீம் கோர்ட்டை வந்து நிறுத்தி வச்சிருக்கு. ஆகாஷ் வீட்டிலலாம் ரைடு பண்ணாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, செந்தில் பாலாஜி பிடிக்கிறதுக்காக 21 25 கணக்கு எடுக்கிறாங்க. அந்த பீரியட் அப்போ 17 21 வரையும் ரத்ன விஸ்வநாதன் மந்திரியாக இருந்தார். அந்த கணக்கு அவர் செந்தில் பாலாஜி மேலே நீங்கள் சொல்கிற ஊழல் குற்றச்சாட்டுகள், அதே ஊழல் குற்றச்சாட்டுகள் ரத்ன விஸ்வநாதன் மாதிரியும் சொல்லலாம்ல. அப்போ நீங்கள் உண்மையிலேயே ஊழல் ஒழிக்கிற இது இருந்ததுன்னா, ஒரு ஆர்வம் அக்கறை இருந்ததுன்னா, நீங்கள் அவரையே ரைடு பண்ணும். அந்த பீரியடையே வந்து 17 25 தானே கொண்டு போகணும். அதே 21 25 சுருக்கினீங்க. அப்போ நீங்கள் வந்து செந்தில் பாலாஜியை குறி வைக்கிறீங்கன்னு தானே அர்த்தம். அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைன்றது பாரபட்சம் இல்லாத ஒரு நடவடிக்கை வேணும்னு தான் நம்ம பாயிண்ட். ஆக்சுவலாக இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, திமுக உங்க ஸ்டாண்ட்ல இருந்து விலகி போறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு சார். நாகரிக அரசியல் செய்யறோம் அப்படிங்கிறத தாண்டி போறாங்களா? இந்த பேச்செல்லாம் அதுதானே காமிக்குது. ஆக்சுவலாக அவங்க வந்து இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் பேசினது இதெல்லாம் வந்து நம்ம வந்து கைது பண்ண வேண்டாம், வழக்கு போடுன்னு சொல்கிறோமே தவிர, இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் தான் நம்ம பாயிண்ட்டு. நீங்கள் எவ்வளவோ கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்குங்க. நீங்கள் இந்த கவர்மெண்ட்டை பற்றி விமர்சிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. விவசாயிகள் பிரச்சனை உட்பட காவேரி பிரச்சனைலேருந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனைலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா, பாலியல் பிரச்சனைகள்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா எவ்வளவோ பிரச்சனைகள் நீங்கள் விமர்சிக்கலாம். 3 மாதத்துக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் விமர்சிக்கிறத விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி பேசுறது வந்து தேவையில்லாத பேச்சு. இது வந்து உங்களுக்கு என்னென்னா, ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்கள வந்து ப்ரொவோக் பண்ணணும், ஆள்றவங்களை ப்ரொவோக் பண்ணணும்னு நீங்கள் பண்ண வேண்டாம். அதனால் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக கூர்மையான ஒரு ஷார்ப்பான விமர்சனத்தை நீங்கள் இந்த கவர்மெண்ட் மேலே வைக்க முடியும். அது அசம்பிளிலையும் வைக்கலாம், வெளியிலையும் வைக்கலாம். இந்த மாதிரிலாம் ஒரு கிண்டலாக கேலியாக பேசுறது, ஆபாசமாக பேசுறதுலாம் திமுக அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஏன்னா திமுக அதிமுகன்னு இருந்த இடத்துல திமுக இல்லாட்டி அதிமுக தான் ஓட்டு போட்டிருந்தாங்க. மக்கள் அதிமுகவும் வேண்டான்னு தாவேக்காக்கு ஏன் ஓட்டு போட்டாங்க? ஆல்டர்னேட்டாக இருந்த அதிமுக ஒதுக்கி தள்ளிட்டு பைபோலார் பாலிடிக்ஸில் அதிமுக ஓரம் கட்டிட்டு தாவேக்காக்கு ஏன் ஓட்டு போட்டாங்க? இந்த 2 திராவிட இயக்கங்களையும் வேண்டாம் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ அதில் ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா, திமுக மேலே வந்து இவங்க வந்து பேச்செல்லாம் கொஞ்சம் ஆபாசமாக பேசுவாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் ஏற்கனவே இருக்குது. அப்போது இன்னைக்கு கூட அந்த உதயகுமார் ஏதோ பேசியிருக்காரு, அதிமுக உதயகுமார். அவர் நம்ம திருஷா பேரெல்லாம் யூஸ் பண்ணி ஏதோ பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன், ஒரு நியூஸ் ஐட்டம் பார்த்தேன். அதெல்லாம் தேவையில்லை. அவங்க அரசியல் இல்லவே இல்லை. அவங்கள போய் நீங்கள் எதுக்கு இழுக்கிறீங்க தேவையில்லாமல்?
ஷீ இஸ் நாட் இன் தி பாலிடிக்ஸ். ம். அவங்கள போய் நீங்கள் இழுக்கிறீங்க. ம். நீங்கள் விஜய் விமர்சனம் பண்ணுங்க ஆஸ் எ சீஃப் மினிஸ்டர், ஆமா. அது வேற விஷயம். ம். அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணுங்க. ம். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அரசியலே இல்லாத ஒரு ஆக்ட்ரஸை பற்றி நீங்கள் பேசுறது வந்து தட் இஸ் நாட் குட் ஆக்சுவலி. இது தாவேக்காவுக்கு தான் ப்ளஸ்ஸா மாறும் இல்லையா? தாவேக்காவுக்கு ப்ளஸ்ஸாக பண்ணால் நடுநிலையாக பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, இதை வந்து ரசிக்க மாட்டாங்க. ஆமா. என்னப்பா இது அரசாங்கத்தை விமர்சிக்கிறது வேற, ம். எதுக்கு ஒரு தேவையில்லாம ஒரு நடிகை தனி மனிதர் ஒரு விமர்சனம். தனிப்பட்ட விஷயங்கள் நிறைய விஷயங்கள் ம், இருக்குங்க. ஒவ்வொருத்தருக்கு பர்சனல் விஷயம் நிறையா இருக்கலாம். ம். அதெல்லாம் நீங்கள் விமர்சிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ம். இப்போ உங்கள் ஃபேமிலியை பற்றியோ இன்னொருத்தர் ஃபேமிலியை பற்றியோ ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு குடும்பத்தில் 1008 பிரச்சனை இருக்கும். ம். அதெல்லாம் பண்ண வேண்டாம். இப்போ அரசியல் ரீதியாக விமர்சிங்க. இப்போ நான் சொன்னேன்ல, ஊழல் ஏன் பாரபட்சமாக ஆமா. எடுக்கிறீங்க, ம். ஊழல் நேர்மையா எல்லாரையும் எடுங்கன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குல்ல, பேசலாம்ல. ம். ஏன் நீங்கள் பாலியல் குற்றச்சாட்டு காலம் உங்கள் ஆட்கள் மேலே நடவடிக்கை எடுக்க ம். மாட்டேன்றீங்க, அதெல்லாம் கேளுங்க, கேட்டு போராட்டம் கூட நடத்துங்க. ம். யார் வேண்டாம்னா ஓகே. அது மாதிரி இந்த மாதிரி ஆபாச பேச்சுக்கள்லாம் பேசுறது வந்து யார் பேசினாலுமே சரியில்லை ஆக்சுவலாக. ம். அதே சமயம் வந்து டைவர்ட் பாலிடிக்ஸ் ஒன்று தமிழகத்தில் இப்போ இந்த 3 மாசத்துல அதிகமாக பார்க்க முடியுது சார். ஏதாவது ஒரு பிரச்சனைகள் சொல்லும்போது அதை திசை திருப்பக்கூடிய இன்னொரு விஷயம் நடக்குது. சிறுகோட்டுக்கு பக்கத்தில் பெரிய கோட்டு போடணும். பழனி கோயில் பிரச்சனையா, லேண்டு பிரச்சனையா, பக்கத்தில் மதுரை கோயிலை போடுங்க, அங்கே ஒரு பிரச்சனை இருக்குன்னு. ம். அதே மாதிரி எம்எல்ஏ அவங்க மேலே தாவேக்கா மேலே குதிரை பேரை குற்றச்சாட்டா, டக்குன்னு திமுக மேலே குதிரை பேரை குற்றச்சாட்டு போடு, ஒரு ஊத்தங்கன எம்எல்ஏ வந்து இழுக்க பார்த்தாங்க, ஆளை துட்டு கொடுத்துன்னு ம். அப்படின்ற மாதிரி இந்த விஷயம். ஆனால் தாவேக்கா நிர்வாகத்துக்கு தான் புதுசுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த விஷயத்தில் கில்லேடியாக இருக்காங்க. ம். இந்த மாதிரி பழிக்கு பழி போட்டி அரசியல் பண்ணுறதுல தெளிவாக இருக்காங்க. ஏன்னா அதை நான் சொன்னேன்ல உங்களுக்கு, இந்த திமுக அதிமுக என்ன மாதிரி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். பார்த்துப்போம். அதனால் இந்த போட்டி அரசியல் பண்ணுறது வந்து இங்கே இருக்கிற கட்சிகளுக்கு ஈஸியாக இருக்குது. ம். தாவேக்கா நிர்வாகத்துக்கு தான் புதுசு, போட்டி அரசியல் வந்து அதுக்கு கைவந்த கலை. ஏன்னா சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் நிறைய பேர் இருப்பாங்கல்ல. ஆலோசகர்கள் இருப்பாங்க. ஓகே. சரி, அவங்க அப்படி போனால் நீங்கள் இப்படி போங்க அப்படின்னு, அப்போ தான் திமுக பேசாமல் இருப்பாங்கன்ட்டு. ஸோ அந்த வழியை அவங்க கையாளுறாங்க. இந்த பிரச்சனைகள் எல்லாமே நம்ம நேற்று பார்த்த இந்த பிரச்சனைகள் எல்லாமே காவிரி விவகாரத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது சார். அதுக்கான போராட்டம் வச்சு அதுல இந்த காவிரி விவகாரம் வந்து நல்ல ஒரு லட்டு மாதிரி வந்த வாய்ப்பை தாவேக்கா வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாமா? இல்லை, அது சரியாக அவங்க அணுகலை ஆக்சுவலாக. ம். அதாவது அந்த மத்திய மந்திரி வந்து சொன்னார், இது மாதிரி அணை கட்டுறதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து அணை கட்டுறதுக்கு வந்து ஆற்றுக்கு கீழ்ப்பக்கம் இருக்கிற மாநிலங்களுடைய பர்மிஷன் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டார். அதுதான் ஆரம்ப புள்ளி ஆக்சுவலாக. உடனே தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே அதை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாஜக கவர்மெண்ட்லேருந்து இப்படி ஒரு பதில் வரும்னு எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் தான் மேகதாது விஷயம் வந்து பெரிய விஷயமா ஆயிடுது. அப்போது அந்த சமயத்தில் ஜனநாயகன் வந்து ரிலீஸ் ஆகிற சமயம் அது ஆக்சுவலாக. அந்த சமயத்தில் ஒரு பேச்சு என்ன வந்ததுன்னா வந்து விஜய் வந்து கர்நாடகா போய் சிவகுமாரோட பேச்சுவார்த்தை நடத்த போறாரு அப்படின்னு வினோத் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் சொன்னார். அதுக்கப்புறம் ராஜ்குமார் என்ன சொன்னார், இல்லை இதை முதல்வர் தீர்மானிப்பார் அப்படின்னு சொன்னார். ஆனால் வந்து அவர் போறாரு, அவர் கூட இவ்வளோ பேர் போறாங்க, அந்த மாதிரி அவர் போற மாதிரி விஷயங்கள் தான் செக்ரட்டரியேட்லேருந்து பரவித்து. ஆக்சுவலாக மீடியாலாம் அதான் பரப்பியிருந்தாங்க. கர்நாடகால இருந்தே வந்தது அப்புறம் என்னாச்சு, கர்நாடகாவில் விஷயம் பெரிய விஷயமாகி அங்கே ஆல் பார்ட்டி மீட்டிங் அது இதுன்னு போட்டு அங்கே வந்து கால் ஃபார் பண்ணி அங்கே ஜனநாயகம் தியேட்டரில் தடுத்து நிறுத்தி படம் ஓடாத பண்ணி எல்லாம் பண்ண உடனே அங்கேருந்து சிவகுமார் சொல்கிறார் நீங்கள் வராதிங்க அப்படின்னு. அப்போ தான் தெரியுது இவங்க ஏதோ அங்கே பேசியிருக்காங்கன்னு. அதுவரையும் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் கிடையாது. அப்போ உடனே டக்குன்னு நிர்மல்குமார் என்ன சொல்கிறாரு, அது மாதிரி போகிற மாதிரி ஐடியாவே இல்லை எங்களுக்கு, நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டை தான் அணுக போகிறோம் அப்படின்னு சொல்கிறார். சுப்ரீம் கோர்ட் அணுக போகிறோம் நீங்கள் அந்த ஐடியாவில் இருந்தீங்கன்னா முதல்ல இந்த பேச்சு வந்த போதே நீங்கள் இல்லைங்க அது மாதிரி பேச்சுவார்த்தை நடத்த, தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயிகள் உட்பட எல்லாருமே என்ன சொன்னாங்க, பேச்சுவார்த்தையே கூடாது, நமக்கு சுப்ரீம் கோர்ட்டு ஆணையம் தான் ஒரே வழி அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த பேச்செல்லாம் வந்தபோது நீங்கள் பேசாமல் இருந்தீங்கல்ல. சிவகுமார் சொன்ன பிறகு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அது மாதிரி ஐடியாவே இல்லைன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் சுப்ரீம் கோர்ட் போகிற ஐடியா இருக்குது நீங்கள். அப்போது முதல்ல விஜய் வந்து கர்நாடகா போகிற மாதிரி ஐடியா இருக்குன்னு சொன்னது அப்போவே நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும், இது இந்த வதந்தி தப்பு, இந்த மாதிரி பேச்சு வருது தப்பு, வி ஹவ் நோ சச் ஐடியா, நாங்கள் எதாக இருந்தாலும் நாங்கள் சுப்ரீம் கோர்ட் தான் அணுக போகிறோன்னு சொல்லியிருந்தீங்கன்னா விவசாயிகள்லாம் வந்து அறிக்கையை விட்டுருக்க மாட்டானே, போக வேண்டாம். அப்போ எல்லாம் நீங்கள் போகிற மாதிரி ஒரு ஐடியா வந்துருச்சு உங்களுக்கு. நீங்கள் வந்து அரசியல் ரீதியாக ஒரு ஸ்கோர் பண்ண பார்த்தீங்க. என்னென்னா இங்கேருந்து போய் சிவகுமாரை பார்த்து அங்கேருந்து ஒரு 2 TMC தண்ணியை வாங்கிட்டா நம்ம போய் ஒரு தண்ணியை வாங்கிட்டு வந்தோன்னு பேர் வரும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ள மழைக்காலம், அதுக்குள்ளேயும் மழை வந்துடுச்சு, தண்ணி வந்துருச்சு. அது எவ்வளோ தூரம் வரப்போது, தண்ணி இனிமேல் வருமா, தொடர்ந்து மழை பெஞ்சதான் வரணும், அது எவ்வளோ ஒன்றுமே சொல்ல முடியாது. ஆனால் மேகதாது விஷயம் அப்படி தானே இருக்குது. அப்போ மேகதாது விஷயத்தில் என்ன பண்ண போகிறீங்க, பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு லெட்டர் எழுதினார் விஜய். அதுக்கப்புறம் ஃபர்தராக என்ன பண்ண போகிறாரு தெரியல. ஸோ இந்த வெளிப்படைத்தன்மை இல்லை. அப்போது நீங்கள் கர்நாடகாவுக்கு போகிறதா சொல்லப்பட்ட விஷயம் உண்மையாக பொய்யா, அதற்கான ஏற்பாடுகள் நீங்கள் பண்ணினீங்கன்னு சிவகுமார் பேச்சிலேருந்து தான் நமக்கு தெரியுது ஆக்சுவலாக. ஆனால் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் சொல்லலை. தமிழ்நாட்டில் பின்னாடி என்ன சொல்கிறீங்க, எங்களுக்கு ஐடியாவே இல்லை அப்படின்றீங்க. அப்போ இதில் வெளிப்படைத்தன்மையே இல்லை. ஆல் பார்ட்டி மீட்டிங் வந்து அங்கே கூப்பிட்றாங்க, இங்கே நீங்கள் ஆல் பார்ட்டி மீட்டிங் போட மாட்டேன்னீங்க. ஆல் பார்ட்டி மீட்டிங் ஏன் போட மாட்டேன்னீங்க? ரெண்டாவது வந்து ஜூன் மாதம் கொடுக்கலன்னா நீங்கள் ஜூலை மாதம் ஃபஸ்ட் வீக்லேயே நீங்கள் ஆணையத்துக்கு போயிருக்கணும். ஏன் நீங்கள் ஆகஸ்ட் மாதம் வரையும் வெயிட் பண்ணியிருந்தீங்க? தேவையே இல்லையே. 2 மாதத்துக்கு சேர்ந்து 40 TMC வந்துருச்சு இல்லை. அப்புறம் நீங்கள் கோர்ட்டில் போய் கூட அதே 3500 QCs தான் கேட்குறீங்க. அங்கே வந்து மழை பெஞ்சிருக்கு, ஜூன் ஜூலையோட சேர்த்து விடணும்னு கேட்கணும்ல.
ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் கொஞ்சம் வேகமான ஆக்ஷன் எடுத்துருக்கலாமோ, இந்த கவர்மெண்ட் கொஞ்சம் கோட்டை விட்டுருத்தோ அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. அது வந்து எதிர்க்கட்சிகள் வந்து அதில் சில கட்சிகள் வந்து கூட்டணி கட்சிகள் பேசாமல் இருக்கிறது ஆச்சரியம் இல்லை. திமுகலையும் அப்படி தான் இருந்தாங்க, இப்போவும் அப்படி தான் இருக்காங்க. ஆனால் பாயிண்ட் என்னென்னா வந்து மற்ற கட்சிகள் இதில் அன்புமணி மட்டுமே தெளிவான அறிக்கையை அப்பப்போ விட்டுட்டு இருக்காரு. அவர் மட்டுமே கரெக்டான அறிக்கைகள். எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அப்பப்போ பேசி எடப்பாடி பழனிசாமி விடுறாரு, அவரும் வந்து ஓரளவு கரெக்டாக விடுறாரு. அவங்க 2 பேர் வந்து கரெக்டான அறிக்கைகள் விட்டுட்டு இருக்காங்க. திமுகவும் அறிக்கை விடுது. ஆனால் திமுக பண்ணுறதெல்லாம் வந்து அது அரசியல் பண்ணுறாங்கன்னு. தாவேக்காவுடைய பாலிடிக்ஸே என்ன, திமுக இதுதான் பாலிடிக்ஸ். அவங்க வந்து திமுக தாவேக்கான்னு தான் பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் வந்து திமுக தாவேக்கா தான். அவங்க அதிமுகவே பாமகவே ஒரு கட்சியாகவே நினைக்கிறது இல்லை போட்டுருக்கு. அவங்க என்ன பேசினாலும் கவலையும் படுறதில்ல. திமுக ஏதாவது பேசினா ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்ற லெவலில் தான் அவங்க இருக்காங்க. அவங்க பேசும்போது அப்படி தானே சொல்கிறாங்க, போட்டின்றது திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் அப்படின்றது அவங்க பாயிண்ட்டாக இருக்குது. அதனால் திமுக ஏதாவது பண்ணினா தான் இவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ திமுக சொல்லும் போது தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. இவங்க இது மாதிரிலாம் வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாதவங்க நடந்துட்டாங்க. இனிமேல் எப்படி மேகதாதுல ஃபைட் பண்ண போகிறாங்கன்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அதிமுகவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மறுபடியும் அங்கே வந்து ஒரு போர்க்கொடி கிளம்பியிருக்கா அப்படிங்கிற கேள்வி. எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் எல்லாரும் சேர்ந்து சசிகலாவையும் டிடிவி தினகரன் அவர்களையும் உள்ளே இழுத்துட்டு வரணும், எடப்பாடி பழனிசாமி தலைமை எங்களுக்கு வேணாம் அப்படிங்கிற கோரிக்கையை வைக்கிறாங்களே சார். இல்லை, அதில் வந்து இப்போ ஒரு குழப்பமான ஒரு நிலைமை இருக்குது. ஏன்னா இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்போது அந்த 25 பேர் வந்து நம்பிக்கை தீர்மானத்தில் ஓட்டு போட்டாங்க. அப்புறம் வந்து கட்சி தாவல் தடை சட்டத்தில் மாட்டிட்டாங்க. அப்புறம் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து அங்கே போனாங்க. அங்கே போனதுக்கப்புறம் ஒரு 4 பேர் 4-5 பேர் ரிசைன் பண்ணிட்டாங்க. அதிமுக எம்எல்ஏ பதவி ரிசைன் பண்ணி தாவேக்கால சேர்த்துட்டாங்க. மீதி இருக்கிறவங்களுக்குலாம் இங்கே வரணும் தான் ஆசை, எங்கள் தாவேக்காக்கு வரணும் தான் ஆசை. அது இந்த இடைத்தேர்தல் லேட் ஆகிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் வந்து சில பேருக்கு என்னென்னா வந்து எடப்பாடியை உள்ளேருந்தே எடப்பாடியை சரி பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க. கட்சிக்குள்ளேருந்தே எடப்பாடியை சரி பண்ண முடியுமா, அவரை வழி கொண்டு வர முடியுமான்னு. எடப்பாடியை வழிக்கு வர மாதிரி தெரியல. அவங்க என்ன சொல்கிறாங்க, அவர் என்ன சொல்கிறாரு, நான் தோல்வியை பற்றி விவாதிக்கவே மாட்டேன்றார். ஒரு நிர்வாகிகள்லாம் கூட்டம் போட்டார். மதுரை நிர்வாகி ஒருத்தர் சொன்னார், இது மாதிரி வந்து தொடர்ந்து தோல்வியை தழுவிட்டு இருக்கோம், உங்களால் தான் தோல்வி வருதுன்னு எதுவும் சொல்லிட்டார். நான் தான் வந்து 47 பேர் வெற்றி பெறதுக்கு நான் தான் காரணம்னு அவர் உடனே எடப்பாடி ரியாக்ட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து தோல்வின்னு நினைக்கல. என்ன சொல்றாரு, நான் இருக்கிறதுனால தான் கட்சி இந்த அளவுக்கு அது இருக்குன்னு அவர் நினைக்கிறார். 40 பேராவது வந்தாங்க, அவர் இப்போ 40 பேராவது இருக்காங்கன்னு நினைக்கிறார். ஆனால் கட்சியை வந்து தொண்டர்கள் வந்து கீழ் லெவல்லையும் தொண்டர்கள் வந்து தாவேக்காக்கு போயிட்டாங்க நிறைய பேர். அதாவது அதிமுகவோட கீழ்மட்ட தொண்டர்கள் இருக்காங்கல்ல, கிளைக்கழக செயலாளர், பல்வேறு அணிகளோட செயலாளர்கள் எல்லாருமே தாவேக்காக்கு போயிட்டாங்க நிறைய பேர். இடைமட்ட நிர்வாகிகளும் போயிட்டாங்க, மேல இருக்க எம்எல்ஏக்களும் போறாங்க. கட்சி கிட்டத்தட்ட கரைஞ்சிருக்கு. தேர்தலுக்கு பிறகு சொல்றீங்களா சார்? தேர்தலுக்கு பிறகு நிறைய கட்சி கரைஞ்சிருக்கு. அது பல மாவட்டங்களில் கட்சி கரைஞ்சி போச்சு. இவர் என்ன பண்ணாரு, திருப்பி அங்க மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வந்தவங்களோட பதவியெல்லாம் பிடிங்கிட்டார். மாவட்ட செயலாளர் பதவியெல்லாம் பிடிங்கிட்டார். வேலுமணி, 200 பேரோட பதவி பறிக்கப்பட்டிருக்கதா எஸ்பி வேலுமணியை குறிப்பிட்டிருந்தார். ஆமா, பதவியெல்லாம் பறிக்கப்பட்டிருக்கு. அவரு ஒரு பதவி கொடுத்தார் திருப்பி, அமைப்பு செயலாளர், ஒரு அதிகாரம் இல்லாத பதவி. அதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு இவங்க சொல்றாங்க. இப்போ இவர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு அந்த பதவி கிடையாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவர் சமாதானத்துக்கு போற மாதிரி ரெடியா இல்லை. அவங்க வந்து எனக்கு மாவட்ட செயலர் பதவி கொடுத்தா நாங்கள் கண்டினியூ பண்ணுறோன்ற அவங்க இருக்காங்க. இல்லாட்டி அவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களும் ரிசைன் பண்ணிட்டு தாவேக்காக்கு வரதுக்கான இந்த இடைத்தேர்தல் அனௌன்ஸ் பண்ண பிறகு தான் தெரியும் வராங்களா இல்லையான்ட்டு. சிவி சண்முகம் ஆகட்டும், வேலுமணி ஆகட்டும், நத்தம் விஸ்வநாதன் ஆகட்டும், இவங்களாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ எடப்பாடி வந்து ரொம்ப தெளிவாக இருக்கார். கட்சி எங்கள் கையில் இருக்குது, 4 பேர் என் பின்னாடி இருந்தாலும் நான் தான் அதிமுக, ரெட்டையில எங்கள் தான் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன தான் கரடியாக கத்தினா கூட சசிகலா அவர் சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஒரு வேளை தினகரன் அவர் சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு வேளை இருக்கலாம். அவர் என்னன்னா பழனிசாமியை பொறுத்த மட்டும் அந்த கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர் பையனை வந்து எப்படியாவது எதிர்காலத்தில் கொண்டாந்து வச்சிடணும்னு நினைக்கிறார். அவர் பையனை வந்து கொண்டு வச்சிடணும், முக்கியமான பொறுப்பில் வச்சிடணும். தினகரன் உள்ள கொண்டாந்தா அவர் பையனுக்கான வாய்ப்பு குறைஞ்சிரும். தினகரன் தான் லீட்ல இருப்பாரு. அதனால தினகரன் கூட வேண்டாம் தான் நினைக்கிறாரு பழனிசாமி அப்படின்னு. அப்போ தினகரனை வந்து வேலுமணி சொல்ற மாதிரி தினகரனை ஏத்துக்கிறதுக்கு ரெடியா இருப்பாரு தெரியாது. ஏன்னா பையனோட எதிர்காலத்தை பாக்குறாரு. அந்த பையனை எப்படியாவது வந்து கொண்டாந்து கட்சியில முக்கியமான இடத்துல இருக்கணும். இன்னைக்கு போட்ட மாவட்ட செயலாளர்கள், வேலுமணிக்கு பதிலெல்லாம் போட்டிருக்காங்கல்ல மாவட்ட செயலாளர், அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே எடப்பாடி பையனுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது கட்சிக்காரங்க சொல்கிறது தான், நமக்கு தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது பழனிசாமி ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கார். கட்சியை வந்து யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க ரெடியாக இல்லை, யாரையும் உள்ளே சேர்க்கறதுக்கு ரெடியாக இல்லை. தேர்தலுக்கு முன்னாடி அவங்க கட்சிக்காரங்க சொன்னதை கேட்கல, தேர்தலுக்கு பின்னாடியும் வந்து விவாதம் நடத்தலை, தோல்விக்கான காரணத்தை ஏற்றுக்கல. அப்புறம் அந்த கட்சியில் எதுக்கு இருக்கணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. எடப்பாடி சொல்கிறாரு, யார் இருந்தாலும் இருங்க, போனாலும் போங்க, ரெட்டையில எங்கிட்ட இருக்கு அப்படின்றாரு. ஆனால் அது டிசம்பர் வரைக்கும் தானே சார் இருக்கு. டிசம்பர் வரைக்கும் கொஞ்சம் பொறுத்து இருந்தாங்கன்னா இவங்களுக்குலாம் வேற மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கலாம் இல்லையா? யாருக்கு? இப்போ போராட்டம் கொடி தூக்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும்
டிசம்பர் என்ன கணக்கு சொல்றீங்க நீங்க? பொதுக்குழு கூட்டம் வரும், பொதுக்குழு அவருடைய பதவி அந்த முடியுது. பொதுக்குழுலயே வந்து அவர் தான் எடப்பாடியோட கை தான் ஓங்கி இருக்குன்ற நானு. அந்த ஆளுங்கள்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்றாரு. பொதுக்குழுல அவருக்கான மெஜாரிட்டியை மெயின்டைன் பண்றாரு. ஓகே. அதே மாதிரி எம்எல்ஏக்கள் தரப்புலையும் அவர் வந்து ஆளுங்களை மேக்கப் பண்ணுறதுல கரெக்டாக வச்சிருக்காரு. இவங்களால ஆட்களை சேர்க்க முடியல. அப்படி சேர்க்கறதா இருந்தால் 25 பேர் 32 பேர் ஆகிருக்கலாம்ல. 32 பேர் ஆகியிருந்தா கட்சி தாவல் தடை சட்டமே வந்திருக்காது. இத்தனை நேரம் விஜய் மந்திரி சபையில் மந்திரியான இருந்திருப்பாங்க. அந்த 25 7 பேரை கூப்பிட முடியலையே. அந்த இடத்துல கரெக்டாக பிளாக் பண்ணிட்டாருல்ல எடப்பாடி. அதனால அவர் கரெக்டாக ஆளுங்களை செட் பண்ணி வச்சிருக்காரு. அவர் எப்படிலாம் எல்லாரையும் கவனிக்கணுமோ அப்படி கவனிச்சு கரெக்டாக ஆளுங்களை வச்சிருக்காரு. அது எப்படிலாம் கவனிச்சிருக்காரு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனால அந்த பாயிண்ட்ல தெளிவாக இருக்கார். இவங்கெல்லாம் அவரை எடப்பாடியை தூக்கிட்டு இன்னொருத்தர் அங்கே கொண்டு வரணும், இல்லை எடப்பாடியை வழி கொண்டு வரணும்னா அதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். இப்போ நிறைய பேர் பாதி பேர் விலகியும் போயிட்டாங்க. அப்போ இனிமேல் இருக்கிறவங்களுக்கு வந்து எடப்பாடியை எதிர்த்து போராடுறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னா அது ரொம்ப ரொம்ப குறைவு. அது இனிமேல் அதிமுக வந்து அந்த ரெட்டைலை சின்னத்தை வச்சுன்னு எடப்பாடி என்ன ஆதரவு இருக்கோ அதோட காலம் தள்ளணும். அது அடுத்த எலெக்ஷன்ஸில் அது எப்படி ரிவைவ் ஆகும்னு சொல்ல முடியாது. இப்போ நமக்கு இருக்கிற தாவேகாவுக்கு எதிராக இந்த பைபோலார் பாலிடிக்ஸில் திமுகவுக்கு எதிராக தாவேகாவுக்கு எதிராக திமுகன்னு மாறி போச்சு. அதிமுக மீண்டும் அந்த இடத்த பிடிக்குமான்றது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா மாறி போச்சு. கண்டிப்பாக சார், நிறைய தகவல் பகிர்ந்திருந்தீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.